நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி நீயா நானா பவர்ட் பை ரன் இந்தியா டிஎம்டி கம்பிகள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். முன்னாலெல்லாம் ஊர்லேருந்து வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊர்லேருந்து கிராமத்துலேருந்து டவுன்லேருந்து சென்னைக்கு வர்றப்போ எல்லோரும் மெரினா பீச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருந்திருக்கலாம். பட் சமீபத்திய காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மெரினா பீச்லாம் 2வது இடத்துக்கு வந்துருச்சு. பாண்டி பஜாருக்கு போகணும் அப்படின்னு. அது தவிர இருக்கக்கூடிய பெரிய பெரிய மால்ஸ் இதுக்கெல்லாம் ஒரு விசிட் போகணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் எல்லாருக்கும் இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னா, எல்லா இடத்திலும் கொட்டி கிடக்கிறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தேவையான அசசரிஸ். இன்றைக்கி ஒரு பாண்டி பஜார் அல்லது ஒரு மாலில் போய் பார்த்தீங்கன்னா இன்னதுன்னு இல்லை, அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னே தெரியாத அளவுக்கு நிறையா இருக்கும். அந்தந்த ஜெனரேஷன் பசங்களுக்கு அது ரொம்ப புரியும், அந்த காலத்து அந்த ஜெனரேஷனில் இருக்க பொண்ணுங்களுக்கு அது புரியலாம். அவ்வளவு அசசரிஸ். இதனுடைய இன்னொரு டைமென்ஷனையும் நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சைனாலையும் ஜப்பான்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கொஞ்சம் வளர்ந்த உடனே இந்த காலுக்கு உள்ளங்காலை கீறுவாங்க. கீறி அந்த காலை அப்படியே மடக்குவாங்க. இப்படி மடக்கி கட்டிடுவாங்க. கொஞ்சம் நாளைக்கு கட்டி அது ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி நடக்கும். கட்டி அப்புறமா அதை பிரித்த பிறகு காலே கொஞ்சம் ஒடுங்குனாப்பில் வந்துடும். ஏன்னா ஜப்பான்லையும் சைனாலையும் ஒரு அபிப்பிராயம் என்னென்னா, ஒரு நல்ல பெண் அல்லது நல்ல குடும்பத்து பெண் அவளுடைய கால் ஒடுங்கியதாக இருக்கணும்னு. அந்த ஒடுங்கின காலை ஒரு குட்டியூண்டு செருப்புக்குள்ளே அழகாக சொருகிப்பாங்க. நம்மளால் அது நம்ம விரலேதுக்குள்ளே போகாது ஆண்களுக்கு. அதனுடைய தாக்கம் எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறதுக்கான அடையாளம் தான் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா பெண்கள் அணியக்கூடிய அந்த ஷூஸில் அல்லது அவங்க போடுற செருப்புலாம் குட்டியூண்டாக தான் இருக்கும். அதுக்குள்ளே அந்த காலை இப்படி மடக்கி வளையல் போடுற மாதிரி சொருகி இவங்க எப்படி இதை மாட்டிட்டு திரியிறாங்க அப்படின்னு நமக்கு தோணும். பட் இது ஒரு பக்கம் அசசரிஸ்னாலும் இதுக்கு பின்னால் ஒவ்வொரு அசசரிஸுக்கு பின்னாலேயும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு. வாட் எவர் செட் அண்ட் டன் அசசரிஸ் அப்படிங்கிற விஷயத்தின் மீது நவீன காலத்தில் இளைஞர்கள்ட்டையும் யுவதிகள்கிட்டையும் ஒரு பெரிய விருப்பமும் ஆசையும் வந்திருக்குது. பசங்க போடக்கூடிய அசசரிஸ், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் அசசரிஸ் பெண்களுக்கு பிடிச்சிருக்கா கேர்ள்ஸ்க்கு? இன்னொரு சைடு கேர்ள்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் அசசரிஸ் பசங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதுக்கு பின்னால் இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கான என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு லைஃப் ஸ்டைல் ஷோ தான் இன்னைக்கு நம்முடைய நீயா நானா. Let's start from here. பெண்களுக்கான அசசரிஸ், உங்களுக்கு தெரிஞ்ச பிடிச்ச அசசரிஸ் டக் டக் டக்னு சொல்லுங்க. வளையல்ங்கிறது எல்லா பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும். வளையல், அப்புறம் தோடு, தோடு, கொலுசு. கொலுசு, தோடெல்லாம் தான் எங்க அம்மா காலத்துல இருந்து போடுறாங்களே. வாட் ஆர் தி நியூ மாடர்ன் அசசரிஸ்? பேக்ஸ் இப்போ ரொம்ப எஸ் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கிளட்சஸ், பர்சஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ஸ்டோன்ஸ்லாம் வச்சுலாம் இப்போ வருது. ஸோ அது இப்போ லேட்டஸ்ட்டாக வி யூசிங். வேற என்ன அசசரிஸ்? செல்ஃபோன் கவர்ஸ், அதே சொல்ல மாதிரி பிளாக் ரிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விதவிதமாக ரிங்ஸ் போட்டுக்கிறதுக்கு. லாங் செயின்ஸ், ஹேர் ஆக்சசரிஸ், கிளிப்ஸ். அத என்னது? கிளிப்ஸ், ஹேர் பேண்ட்ஸ். ஸ்மைலி பேட்ஜஸ்லாம் போடுவோம். இந்த டி-ஷர்ட்லாம் போட்டோம்னா ஸ்மைலி பேட்ஜஸ். ஸ்மைலி பேட்ஜஸ். ஸ்மைலி ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ஸ்மைலி, கோலன் பி, அந்த மாதிரி ஒரு டிஃபரண்ட் ஸ்மைலிலாம் இருக்கு. ஒரு பொம்மை மாதிரி இருக்கும். சோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ஹேண்ட்பேக் ஃபுல்லா ஒரு 20-40 ஸ்மைலி ஃபுல்லா இந்த சைடு அந்த சைடு ஃபுல்லா அது எடுத்துட்டு போனாலும் நல்லா இருக்கும், போட்டு போனாலும் நல்லா இருக்கும். அண்ட் வாட்சஸ் வந்து இப்போ செயின் இதுல வருது, செயின்ல வரும். அப்புறம் பேண்ட்ல வந்து ஷார்ட்டா போட்டோம்னா பெல்ட்ல போட்டுக்கலாம். வாட்சஸ் பெல்ட்ல அப்படி தொங்கும். சூப்பரா இருக்கும். அது பார்க்கும்போது ஸ்டைலிஷா இருக்கும். செயின்ல இப்படி வந்துட்டு இப்படி பார்ப்பாங்க, இப்படி எடுத்து பார்ப்பாங்க. ஸோ அது யாராவது பார்த்தாங்கன்னாலே நமக்கு வாங்கணும்னு தோணும். வேற பெண்களுடைய அசசரிஸ் வேற என்ன? ஃபுட்வேர் இருக்கு. அண்ட் ஆல்சோ பொட்டு வந்து டிசைனாக வைக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஸோ அதுவும் நாங்கள் வந்து பார்த்து இருக்கிற பொட்டில் வந்து நல்ல டிசைனாக இருக்கிறத எடுப்போம். டிசைனர் பொட்டுகள். வேற என்ன இருக்கு? கூலர்ஸ். மெயினா அந்த சாக்ஷி சிங் ராவத் போடுற மாதிரி, ஷில்பா ஷெட்டி அந்த மாதிரி பிராண்டடா போய் கேட்டுட்டு வாங்கிட்டு போடுவோம். அந்த மாதிரி பெரிய ஃப்ரேம். ஓகே, பெரிய கூலர்ஸ் பெருசா இருக்கும். நெயில் ஆர்ட்ஸ். இந்த ஸ்டார்லாம் வர மாதிரி. ஸ்டார் வர மாதிரி டிஃப்ரெண்ட் நம்மளே வரையறதும் நிறைய பியூட்டி பார்லர்ஸ்லயும் பண்றாங்க. ஸ்டோல் இப்போ பார்த்தீங்கன்னா துப்பட்டான்ற ஃபேஷனே வந்து அவுட் ஆஃப் இதாகிடுச்சு. ஸ்டோல் இப்போ நிறைய கேர்ள்ஸ் வந்து இப்போ ஜீனோ ஒரு குர்த்தாவோ போடுறாங்கன்னா நிறைய பேர் தே டோன்ட் ஆப்ட் ஃபார் துப்பட்டா. நிறைய பேர் தே வாண்ட் டு லுக், என்ன சொல்கிறது, ரொம்ப கேஷுவலாக ஒரு லுக் இருக்கணும். அதனால ஸ்டோல்ஸ் நிறைய பேர். வேற டாட்டூவும் ஒரு ஆக்சசரியாக மாறிட்டு வருது. டாட்டூ தட்ஸ் a very famous accessory. இப்போ நிறைய கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே இதை போட்டுக்கிறாங்க. ஓகே, டாட்டூ becomes an accessory now. Then பெல்ட்ஸ், that's also a big time accessory. Like அது வந்து பேண்ட்க்கு மட்டும் போடாம டாப்லயோ இல்லனா வந்து ஒரு Dress போட்டுன்னு அதுக்கு மேலயும் போட்டுக்கிறது. அந்த டி-ஷர்ட் மேல அப்படி போடுறது, வெளியில ஃபுல்லா தெரியுற மாதிரி. அதோட ஷ்ரக்ஸ்னு ஒன்னு போடுவாங்க. What is that? ஷ்ரக்ஸ் அப்படினா ஷ்ரக்ஸ்னா அது ஒரு ஹாஃப் கோட் மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு அது மேல போட்டுக்கிறது. மேல வெறும் லைக் ஹாஃப் டி-ஷர்ட் போட்டு அது மேல அப்படி போடுறது. அது மேல போட்டுக்கிறது. That's also a very famous accessory. Okay, then shrugs வேற. டோரிங் வந்து ஒரு காலுக்கு மட்டும் போடுவாங்க.
1 finger. Toe ring. Toe ring. கட்டவரல. ஆமா மெட்டி மாதிரி. ஆ. பட் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே லைக் ஃபேஷனாக போடுறாங்க, பிளாஸ்டிக்கில் போடுறாங்க, அது மாதிரி மெட்டீரியலில் போடுறாங்க. We have got flip flops. இப்போ புதுசாக வந்திருக்கு. அந்த ஸ்லிப்பர்ஸில் வந்துட்டு we have strawberries, cherries, இல்லாட்டி smileys, ஜீனுக்குலாம் it will be apt. One more thing, we have in one leg anklet. கொலுசு 2 காலில் போடணும்ல, ஒன்றில் கூட போடலாம். It's very famous now. ஒரு காலில் போட்டு. Yeah. ஹேர் கலரிங் லைக் ஸ்ட்ரீக்ஸ், அப்புறம் லைக் பாட்டாக கலர் பண்ணுறது, அது மாதிரி இட்ஸ் இன் ஓக் நவ். ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஹேர் எக்ஸ்சேஞ்ச். ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ். எக்ஸ்டென்ஷன். ஒரு கலர் மட்டும் போட்டுப்பாங்க. அந்த முடியே கலரை மாத்துவாங்களா வேற முடி வைப்பாங்களா? இல்ல ஒரு கிளிப் மாதிரி இருக்கும், அது முடியில அட்டாச் பண்ணிப்பாங்க, அது அப்படியே வேற கலர் மாதிரி இருக்கும். ஓகே, அந்த இடம் மட்டும் வேற கலர் மாதிரி இருக்கும். ஓகே வேற என்ன அக்சஸரி? திக் rimmed glasses, அந்த black rim. ஆமா, அது ஒரு ஆக்சஸரி. இப்போ பவர் இருக்காது நிறைய பேருக்கு, ஆனாலும் அது ஒரு கெத்துக்காக போட்டுப்பாங்க. கேன்வாஸ் ஷூஸ் கான்வர்ஸ், அது போடும்போது ஆங்கிள் வரைக்கும் தான் சாக்ஸ் வரும். ஸோ தட்ஸ் ஆல்சோ pretty stylish. Now guys, சொல்லலாம் என்னென்ன அக்சஸரிஸ் இருக்கு பசங்களுக்கு? கையில் காப்பு, and watch, wallets, belt, sunglasses, வேற like bandanas, and then piercing, and then hip hop shoes, like small. இப்போ வந்து இந்த shoes trend like ankle வரையும் இருக்கும். ankle வரைக்கும். ஓகே, நிறைய dancers used to wear this. dancers யூஸ் பண்ற shoes. ஓகே, வேற என்ன நியூ அக்சஸரிஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் பேண்ட். இது ஓகே, இது வந்து உள்ளன் பேண்ட். தென் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லூசர் பிரேஸ்லெட், இது வந்து ஸ்டிஃப் பிரேஸ்லெட். தென் ரிங்ஸ், டிராகன் ரிங். இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் கிடையாது, இது வந்து ஒரு வகையான ஸ்டோன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்குக்கு சூட்டபிளான ஒரு செயின். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டேட்டோஸ். ஜஸ்ட் நைஸ். வாவ். ஸோ லிஸ்டே இருக்கு. அண்ட் இயரிங்ஸ், ஸ்டோன் இயரிங்ஸ். ஆனால் இவ்வளோ போட்டிருக்கீங்களே தம்பி, சட்டை போட விட்டுட்டீங்களேப்பா. நல்லா இருக்கு, ஆனால் நிறைய அக்சஸரி. தென் மோஸ்ட் ஆஃப் த பாய்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் வேர் பண்ணுறது கிடையாது. ஓகே, சில்வர் வித் பிளாட்டினம் செயின்ஸ் இந்த மாதிரி. ஓகே, பிளாட்டினம் செயின்ஸ் இந்த மாதிரி தின்னா. அதுக்கப்புறம் ஸ்னீக்கர்ஸ் இந்த மாதிரி அடிடாஸ் ஷூஸ் அண்ட் ஸ்டட் காதில். வேற என்ன? லெதர் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. லெதர் பேண்ட்ஸ், அப்புறம் பிளேட் செயின்ஸ். வேற என்ன அக்சஸரிஸ்? ஷூஸ் we can customize. ஓகே. நம்ம பேர் எழுதிக்கலாம். லேஸில் வந்து மெட்டல் ஆர்னமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் போட்டிருக்க கிளாஸோட பேர் என்ன வித்தியாசமாக இருக்கு? வேஃபர்ஸ். தென் பாடி பியர்சிங். வாட் இஸ் இட்? பாடி பியர்சிங், டாட்டூவிங் சொல்றீங்க? யா. ஓகே, அது என்ன சிம்பல்? ஸ்வஸ்திக், ஹிட்லர் அண்ட் சம் பவர் லைக் திங். ஓகே குட். வேற என்ன அக்சஸரிஸ் இருக்கு? வேற என்ன அக்சஸரிஸ்? 1 week tattoos. ஜஸ்ட் இது போட்டு 1 weekல தானே அழிஞ்சிரும். 1 week tattoo. ஆமா. இது என்னது? அந்த மாதிரி இந்த குத்துறதெல்லாம் கிடையாது. இல்ல, ஜஸ்ட் ஸ்ப்ரே மாதிரி பண்ணுவாங்க. ஓகே. இது வந்து 1 week தானே அழிஞ்சிரும். அப்புறம் நம்ம வேணா ஸ்டைல் வேணுமோ திரும்ப மாத்திக்கலாம். அது அப்புறம் வேணா டிசைன் மாத்தி 1 weekல மறுபடியும் மாத்தி. கழுத்துல ஏதோ ஒரு காட்டுங்க. அதுவும் tattoo. அது 1 week tattoo தான். இது 1 weekல அழிஞ்சிரும் அது. ஓகே. இது வந்து tattoo மாதிரி இருக்கும், ஆனா ஸ்கின்ஸ் இது. ஓகே. இவர்ட்ட கொடுங்க. இது இப்போ 90, இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 1.5 years. 1.5 years. இது அழியாதுல? லேசர் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். லேசர் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். அது எக்ஸ்பென்சிவ் ப்ளஸ் கொஞ்சம் கஷ்டம். பட் அதாவது டாட்டூ போடுறத விட அதை ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். யா. இது ஸ்வஸ்திக் வந்து நாசி சிம்பிள். ஆக்சுவலாக யூஎஸ் போகும்போது அந்த எம்பசிலாம் ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட்டு ஷுவராக போகணும். உங்கள் பேர் என்ன? காமராஜ். எந்த ஊர் காமராஜ்? திருச்சி பையன். பட் இந்த மாடர்ன் லைஃப் பிடிச்சிருக்கிறதுனால அந்த மாதிரி போட்டிருக்கீங்க. பட் ஆனால் இந்த டாட்டூ அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது உங்களது பெர்மனன்ட் டாட்டூவா இல்லை டெம்பரரி டாட்டூ? அவர்கிட்ட மைக் கொடுங்க. இல்லை, இது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் மாதிரி. ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது? எஸ். ஜஸ்ட் இதை ஃபிட் பண்ணிட்டு ஜஸ்ட் வாட்டர் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பக்காவு சார். இந்த பபுள் காமில் இருக்குமே அதை எடுத்து தேய்ச்சிக்கிறது. குட் ஐடியா. ஷேட்ஸ், வேஃபேரர்ஸ்னு இருக்கு, ஏவியேட்டர்ஸ் இருக்கு, டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் சன்கிளாஸஸ். ஷேட்ஸ்னு இப்போ சொல்றாங்க. ஷேட்ஸ், அதாவது கூலர்ஸ்ல இருக்கக்கூடிய ஷேட்ஸ். வேற என்ன இருக்கு அக்சஸரிஸ்? பர்ஸ் வந்து டிராகன் போட்ட மாதிரி அந்த மாதிரி டிஃப்ரெண்டா. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்டைலாக இருக்கும். ஆமாம், பர்ஸ் பெரிய அக்சஸரியில் அதை எடுத்து வெளியில், ஏன்னா அதை அடிக்கடி வெளியில் எடுக்கலாம், காட்ட முடியும். குட். கான்ட்ராஸ்ட் கலர் ஃப்ரேம்ஸ். இப்போ ஆஃபீஸ் போட்டு போகிறோம் இல்லை கேஷுவல்ஸ் போட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரேம்ஸ் வந்து எல்லாமே கான்ட்ராஸ்ட் கலராக எடுக்கிறாங்க. அந்த அக்சஸரி இப்போ பாப்புலர். பாப்புலர். வேற அதே மாதிரி
எப்போவுமே பார்த்தாலும் கிளாசிக் பிளேசர் சூட்ஸ் எப்பவுமே இருக்கும். கூட இப்போ என்னன்னா அந்த ஷூஸ் வந்து ரொம்ப லெந்தியாக இருக்கும், இந்த crocodile ஹெட்ஸ் மாதிரி. அது நீளமான ஷூஸ், பாயிண்டட் ஷூஸ், Pointed shoes, நீளமானதா? ஓகே, வேறு செல்ஃபோன்ஸ் இப்போ பைக்ஸ் எல்லாமே பார்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட் தான். அவங்க ஹோல் ஆட்டிடியூட் எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு லைக் செல்ஃபோன்ஸ் பைக்ஸும் லைக் பார்ட் ஆஃப் த ஆட்டிடியூட் மாதிரி. ஓகே, that become an accessory. Bike itself an accessory now. Then அந்த கீ செயின்ஸில் வந்து பென்ட்ரைவ் இது பண்ணி பென்ட்ரைவை கீ செயினாக போடுறது, யூஸ் பண்ணுறது. ஓகே, அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னார் சிகரெட் லைட்டர்ஸ், அது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சிகரெட் லைட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது. டிஃப்ரெண்ட் இது யாருமே சொல்ல இப்போ வரைக்கும் இதான் ஃபர்ஸ்ட். டிஃப்ரெண்ட் சிகரெட் லைட்டர்ஸ். வேறு சார் பெல்ட்லேயே ரெண்டு டைப் இருக்குது. ஃபார்மல்ஸ்க்கு ஒன்று, கேஷுவல்ஸ்க்கு ஒன்று. ஃபார்மல்ஸ்னால் லெதர் பெல்ட் நார்மலாக போடுவாங்க, அது கொஞ்சம் டீசெண்டாக அந்த மாதிரி தான் போடுவாங்க. கேஷுவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெல்ட்டே வந்து வேறு ஒரு மெட்டீரியலில் வரும், கிளாத் மெட்டீரியல்லையோ ஜீன் மெட்டீரியலோ அந்த மாதிரி வரும். ஓகே, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பலருக்கும் இதுவரை கேள்விப்பட்டிராத பல அசசரிஸை பெண்கள் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஆண்களும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் கூட பொருட்கள் இப்போ இருக்கா, பசங்க பொண்ணுங்களா யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு ஆச்சரியங்கள் இருக்கலாம். ஆனால் எந்த அடிப்படையில் இந்த அசசரிஸை அவங்க சூஸ் பண்ணுறாங்க, இது அவர்களுக்கு தரக்கூடிய மகிழ்ச்சி என்ன, அது இவங்களுக்கு தரக்கூடிய கான்ஃபிடென்ஸ் என்ன, மனதளவில் இவர்கள் எப்படிப்பட்ட சந்தோஷத்தை உணர்கிறார்கள் இது போன்ற அசசரிஸை பயன்படுத்தும் போது. தொடர்ந்து பேசலாம் அவர்களோடு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா இண்டியா ரானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். அசசரிஸ் அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். கேட்கறதுக்கு ரொம்ப சின்ன விஷயம் மாதிரி இருக்கலாம். இந்த அசசரிஸோடு தொடர்புடைய அழகியல், அப்சஷன், அதோடு தொடர்புடைய வாழ்க்கை முறை, மனதுக்குள் இது எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பல டைமென்ஷனில் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். இப்போ ரெண்டு சைட்லையுமே என்னென்ன அசசரிஸ் இருக்குது அப்படின்னு கேட்டோம். நிறைய அசசரிஸ் பெண்களும் சொன்னீங்க, ஆண்களும் சொன்னீங்க. இந்த அசசரிஸை வச்சு எப்படியெல்லாம் உங்களை ப்ரெசென்ட் பண்ணுவீங்க, என்ன ஆட்டிடியூட் மெயின்டைன் பண்ணுவீங்க, என்ன மாதிரியான ஸ்டைலிஷான நடவடிக்கைகளில் ஈடுபடுவீங்க, த ஆட்டிடியூட் வித் த ப்ராடக்ட். ஸோ இப்போ வந்து லைக் ராக் ஸ்டார் ஆக்சசரிஸ் மாதிரி லைக் ராக் ஸ்டார் ஆக்சசரிஸ்னால் நிறைய பிரேஸ்லெட்ஸ் போடணும், பீடட் பிரேஸ்லெட்ஸ் நிறையா போடணும், லாங் செயின்ஸ் நிறையா போடணும், அண்ட் தேவே பேண்டானாஸ்லாம் போடுவாங்க. ஸோ டேட்டர்ட் ஜீன்ஸ் போடுவாங்க. அப்போ போடும்போது லைக் காஜெல்லாம் டார்க்காக போட்டுட்டு லைக் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி டேர்டெவில் மாதிரி ஒரு லுக் கொடுப்பாங்க. அவாய் கொடுங்க, அந்த பொண்ணை கொடுங்க, கேட்டுகிட்டே இருக்காங்க பின்னால். சார் இப்போது வந்து நாங்கள் ஃபேன்சி ரிங்ஸ் போட்டிருந்தா வேணும்ட்டே வந்து நாங்கள் ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், ரிங் தெரியறதுக்காக இப்படி பண்ணுவோம். அண்ட் சோக்கர்ஸ் அந்த மாதிரி போட்டிருந்தா துப்பட்டா வந்து நாங்கள் இப்படி போட மாட்டோம், நெக்கோட க்ளோஸாக நாங்கள் போட மாட்டோம். சோக்கர்ஸும் தெரியறதுக்காக ஏதோ ஒன் சைட் அந்த மாதிரி போடுவோம். ஓகே, அது தெரியறதுக்காக. வேற என்ன பண்ணுவீங்க? இப்போ இந்த ஒன் சைட் பேக்லாம் வரும், சந்தோஷ் சுப்ரமணியம் ஜெலிலா மாதிரி குச்சி போவோம். ஆனால் அந்த ஒரு சைட் பேக்கை போட்டு இப்படியே பிடிச்சிட்டு இருப்போம். சரி வா, ஓகே. பிகாஸ் அந்த பேக் வந்து செம்ம லூஸாக இருக்கும். ஸோ அது வந்து இப்படியே பிடிச்சிட்டே இருப்போம். ஓகே. அண்ட் எவ்ரிபடி நோட்டீஸ் அவர் பேக். ஸோ அது வேற இப்படி வேற இப்படி பண்ணிட்டே இருப்போம். அது ஒன்று. அப்புறம் ஷூஸ்லாம் போட்டால் யூ வில் ஃபீல் லைக் அ கை. ஸோ பசங்களோட பேசும்போதே வந்து நான் அப்படியே ரொம்ப ஈக்குவலாக பேசுகிற மாதிரி இருக்கும். அதுதான் ஆட்டிடியூட். அந்த ட்ரெஸ்ஸுக்காகவே அல்லது அந்த அசசரிக்காகவே உடலும் மனமும் மாறிடும். Okay, when we go for parties and all, we dress up elegantly. ரொம்ப எலிகெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணிப்போம். அப்போ வந்து ஒரு பெரிய பேக்கோ அந்த மாதிரி குச்சி போக முடியாது. ஸோ அப்போ we wear high heels and we carry clutches. ஒரு பேக் தொங்க விட்டுட்டு பார்ட்டிஸ்க்கு போகிறது கிடையாது. we generally wear ஒரு சின்ன கிளச் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு 2 கிரெடிட் கார்டோ வாட் எவர் அண்ட் ஒரு ஃபோன் மட்டும்தான் கையில் இருக்கும். ஸோ அப்போ இருக்கும்போது ஒரு எலிகெண்ட் லுக் இருக்கும். ஸோ ஒரு போயஸாக நடக்கிறது. ஸோ தட் will give a sense of style இருக்கும் and we are very brand conscious at that time. பார்ட்டிக்கு இப்போ நீங்கள் வர்றீங்க, ரைட்டா? பார்ட்டி இங்கே நடக்குது, வாங்க பார்ப்போம். ஓகே, திரும்ப நடந்து போய் உட்காருங்க பாப்போம். ஓகே, அப்படியே கால் மேலே கால் போட்டுறது. குட். வேற கை நிறைய வளையல் போட்டிருக்கீங்க. இப்போ இதுக்கு என்ன ஆட்டிடியூட் கேரி பண்ணுவீங்க? கை நிறைய வளையல், ஓகே, ஒரு அழகான தோடு, அந்த மாதிரி ஒரு செட்டப். நீங்கள் ஒரு நிறைய அசசரிஸ் இப்போ போட்டிருக்கீங்க. இந்த அசசரிஸுக்கு உங்கள் ஆட்டிடியூட் எப்படி மாறும்? ஃபோன் எடுக்கும்போது கூட ஐ வில் மேக் ஷூர் அந்த ஜாங்கிலிங் சவுண்ட் நல்லா கேட்குற மாதிரி ஐ வில் ஷோ ஐ எம் வேரிங் இட்னு காட்டுறதுக்கு. அதான் கேட்குறேன், ஃபோன் எடுக்கலே ஹலோ சவுண்ட் கேட்கணும். யா, குட். இல்லைன்னா எதுக்கு அந்த வளையல்? எஸ், கொஞ்சம் தோடு தெரியறதுக்காக ஹலோ அந்த மாதிரி ஸ்டைலிஷாக. ஓகே, எஸ், தட்ஸ் வாட் ஐ அம் ஆஸ்கிங். நைஸ். வேற லாங் இயரிங்ஸ் போடும்போது தலையை ஆட்டி பேசுறது வேணும், ஆட்டி மற்றவங்க பார்க்கணும் அப்படின்னு. ஸோ நம்மளை வந்து பிரைட்டாக காட்டிக்க, ரொம்ப இன்டெலெக்ட் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கலாம். இப்போது நிறையா பேக் வருது,
பேக்கில் வந்து நீங்கள் பேக்னே போட்டுக்க ஒரு ஒரு சத்தம் போடுற மாதிரி ஒரு மாதிரி நிறையா மணிலாம் வச்சு பேக்ல ஆமாம், அது போட்டுட்டு நடக்கும்போது சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த போகிற ஃபுல்லாக அந்த சத்தம் வரும். ஸோ பார்ப்பாங்க என்ன பேகு என்ன. ஓகே, இப்போ பியூனியா இருக்கிறது ஒரு ஸ்டைல் இல்லை, கொஞ்சம் ஒல்லியா இருக்காது. இப்போ இந்த ஒல்லியா இருக்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஓகே, ஒல்லியா இருக்கவங்க வந்து பெரிய இயரிங் போட்டாங்கன்னா ஒல்லியா இருக்கவங்கள பற்றிலாம் கவலை என்ன, நீங்களே பயங்கர ஒல்லியா தானே இருக்கீங்க. நீங்கள் உங்களை பற்றி இல்ல, சொல்லுங்க. சரி. ஒல்லியா இருக்கவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணிப்பீங்க? ஓகே, நான் வந்து இப்போ என் மூஞ்சி ரொம்ப சின்னதாக இருக்கு, நான் பெரிய இயரிங் போட்டுப்பேன். அப்புறம் மூக்கு குத்திருக்கேன். அப்போது நான் வந்து ஒரு பெரிய நோஸ் ஸ்டட் போட்டுப்பேன். ஸோ கொஞ்சம் மூஞ்சி தெரியற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் இல்லைனா அப்படியே ரொம்ப ஒல்லியாக இருக்கும். ஸோ சரிம்மா, நல்லா சாப்பிடுங்க. ஏன் அதுக்கு இவ்வளோ வருத்தம்? குட். வேறு 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 அண்ட் தென் என்னோட துப்பட்டாவில் வந்து இங்கே ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் க்ராஸாக உட்காந்துட்டு ஐ ஜஸ்ட் ஹேவ் இது வந்து ஷோ பண்ணுறதுக்காக. இந்நேரமாக மெனக்கெட்டு இப்படியே நீங்கள் உட்காந்துருக்கீங்களா? அதானா இந்த பிள்ளை என்ன நவராமல் அப்படியே உட்காந்துருக்கு, நானும் முதல்ல யோசிக்கிறேன். ஓகே, ஸோ அந்த டிசைன் தெரியணுங்கிறதுக்காக. ஆமாம், இப்போ உடனே நான் இந்த கையில் மைக் பிடிச்சிட்டு இருக்கிறது வந்து டு ஷோ திஸ். ஓகே சார், நான் அந்த கையில் உடன் பேங்கிள்ஸ் போட்டிருக்கிறதுனால லைக் ஆக்ஷன்ஸோட பேசுவேன். ஸோ தட் அப்போ அட்டென்ஷன் இங்கே நிறைய ஆக்ஷன்ஸோட பேசணும், வாட்ச் பார்க்கணுங்கிறதுக்காக ரிங்ஸ் போட்டிருக்கேன். இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணுங்கிறதுக்காக ஆக்ஷன்ஸோட பேசுவாங்க. அது மாதிரி ஆக்சுவலாக நிறைய பேர் ரிங்ஸ் போட்டிருக்கீங்க, பார்த்த விதவிதமாக. சும்மா ஜஸ்ட் கேப்சர் இந்த வீடியோ. ஒவ்வொருத்தரும் உங்கள் ரிங்கை காட்ட முடியுமா? எவ்வளோ மாடல்ஸ் இருக்குன்னு தெரியும். ஃபர்ஸ்ட்லேருந்து காட்டுங்க. அதில் வாட்சா? அதில் வாட்ச் இருக்கிறது மட்டும் பெரிய விஷயம் இல்லைங்க, ஓடுது வேற அது. ஓ குட், நைஸ். உங்கள் ரிங்கை காட்டுங்க. அப்பா 1 2 3 4 5 ரிங்குங்க. 5 ரிங். நீங்கள் நைஸ். தென் 3 தங்க மோதிரங்கள், ஒவ்வொன்று வெவ்வேறு மாடலில். ஓகே, நீங்கள் காட்டுங்கம்மா. இது என்ன மாதிரி? சிம்பிள் கால் டோரிங்கா? அப்படின்னா மெட்டி வந்து அப்படியே கையில் போட்டிருக்கீங்க. ஓகே ஓகே, தென் நைஸ் சிம்பிள் ரிங், சின்ன கல் வச்சிருக்கு. ஓகே, நீங்களும் ஒரே ஒரு கையில் மட்டும்தான் நெயில் பாலிஷ் போட்டிருக்கு. சரி, நெக்ஸ்ட் நீங்கள் மருதாணி. ஓகே, மருதாணி accessory. Okay, let me come to guys. What kind of attitude you guys carry when you wear particular accessory? So இந்த accessory நான் யூஸ் பண்ணுறப்போ இப்படி ஒரு attitude கேரி பண்ணுவேன். அதை நீங்கள் செஞ்சும் காட்டலாம். பைக் ஓட்டிட்டு சிக்னலில் நிற்கும் போது கரெக்டாக அந்த ரிங் எல்லாம் என்னமோ பெரிய ரேஸ் ஓட்டிட்டு அந்த மாதிரி சிக்னலில் நின்றுட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு திருப்பி என்ன எடுக்கும்போது கரெக்டாக அந்த கிளச்சில் அந்த ரிங்கை வச்சு திருப்பி பிடிச்சிட்டு போகிற மாதிரி. அதே மாதிரி ஒரு தேர்ட் பர்சனை மீட் பண்ண போகும்போது வச்சுட்டு, அதுவும் இந்த ரிஸ்ட் பேண்ட்ஸ்லாம் நிறையா பிராண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த லிப் ஸ்ட்ராங் அந்த மாதிரி இருக்கலாம். வேணும்னே அந்த பிராண்ட் பேர் தெரிகிற மாதிரி இப்படியே வச்சு பேசிகிட்டு இருக்கிறது, திருப்பி வச்சுருக்கோம். சாப்பிடும்போது கரெக்டாக இப்படி வச்சு இப்படி சாப்பிட்றது, அது போர்ட்ரே பண்ணுறப்ப நம்மள ஒரு ரக்கடாக ப்ளஸ் ஃபீல் வந்துடும். ஒரு தைரியமாக பேசலாம் அவங்கள்ட்ட. என்னதான் ஒரு கேரக்டர் வந்து நார்மலாக இருந்தாலும் பேசும்போது காலேஜ் போகும்போது வந்து தைரியமாக பேசலாம். தென் வேற இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து லூசர் பிளேஸ்லெட் லூஸாக இருக்கும். இப்போ நான் இப்படி வச்சுட்டு இப்படி நடந்து வரேன்னா இப்படி பண்ணுவேன். ஓகேங்களா? அது ஒன்று. இது வந்து ஸ்டிஃபாக இருக்கும். ஓகேங்களா? இதில் ப்ளே பாயின் பிரிண்டாக இருக்கும். ஸோ இதை போட்டுக்கும்போது ஒரு ஆட்டிடியூட் உண்டாகுது நமக்குள்ள. ப்ளே பாய் ஏன் போட்டிருக்கீங்க? ப்ளே பாய் எப்படின்னா நான் ஒரு விளையாட்டு பிள்ளை அப்படின்னு காமிக்கிறதுக்காக. ப்ளே பாய்ங்கிறது வந்து எந்த சென்ஸில் நீங்கள் போட்டிருக்கீங்க? ஆக்சுவலாக உண்மையாகவே விளையாட்டு பிள்ளைனா? விளையாட்டு ப்ளே பாய்ங்கிறதோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும். என்னது ப்ளே பாய்னா? அப்போ தெரிஞ்சுதான் போட்டிருக்கீங்க, தீராத விளையாட்டு பிள்ளை. ஓ அப்படி. ஓகே, நீங்கள் கண்ணை சிமிட்டாலே தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ தட் இந்த மாதிரி இருந்தால் அந்த அந்த ப்ளே பாய் இது தெரிகிற மாதிரி நான் ப்ளே பாய் அப்படின்னு காமிச்சிப்பேன். ப்ளே பாய்னு காட்டிக்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இப்போ. ஓகே, வேற என்ன ஆட்டிடியூட் கேரி பண்ணுவீங்க? இப்போ நார்மலாக ஒரு கேஷுவல் நார்மல் ஒரு பர்ஸ் வச்சுருந்தாங்க, பிளாக் வாலெட் வச்சுருந்தாங்க அப்படின்னா நார்மலாக எடுத்து காசு கொடுக்கும்போது இப்படி நார்மலாக கொடுப்பாங்க. அதே ஒரு ஃபேஷனபுளாக ஒரு பர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அப்படியே ஸ்டைலிஷாக எடுத்து இப்படி கொடுப்பாங்க. இதில் என்னமோ இருக்குது, என்னது இது? அண்ட் ஆல்சோ யுவர் மொபைல் ஃபோன் எடுக்கும்போது நார்மலாக இருக்குது அப்படின்னா மொபைல் நார்மலாக இப்படி எடுத்து இப்படி பேசுவாங்க. அதே ஒரு காப்பு போட்டிருக்காங்க அப்படின்னா அது ஏதாவது டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க, இப்படி எடுத்து ஹலோ அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகும். கையில் ஒரு காப்பு போடும்போது ஃபோன் எடுத்து பேசும்போது ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகும். ஸோ இதான் இவர் சொன்னது கரெக்டான ஏரியா. அதாவது அந்த பொருளை போட்டிருக்கிறதுனால அந்த ஸ்டைல் பண்ணுவாங்க. அதுதான் என்னன்னு கேட்குறேன். ஸோ அந்த ஹிப்ஹாப் ஷூஸ் வேர் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லைக் ரொம்ப ஜாலியாக ஜோவிலாக தான் நடப்போம். ஒரு மாதிரி பாடியெல்லாம் லூஸாக இருக்கும்.
ஜாலியாக யார் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது. எப்படி அது? ஓகே, ஸோ அதோட ஒரு ஒரு பாடி லூசன் பண்ணி எஸ் தென் வேற 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 என்ன வேற லோ ஹிப் பேண்ட்ஸ் போட்டோன்னு வைங்களேன், இன்னர் ஸ்ட்ராப் தர்ற மாதிரி போடும். இன்னவே ஸ்ட்ராப் என்ன குனியும் போது நல்லா தெரியும் என்ன பிராண்டுன்னு காட்டுற மாதிரி. அப்புறம் இந்த மாதிரி வேர்டிங்ஸ் உள்ள டிஷர்ட்ஸ்லாம் மொத்தம் ரீட் பண்ணுறதுக்காக சும்மா இப்படி. இப்போ வந்து பாய்ஸ் வந்து ஜிப்போ லைட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸ்மோக் பண்ணுறோம். ஓகே, ஜிப்போ லைட்டர்ஸில் ஒரு சின்ன ஆட்டிடியூட் என்னன்னா, லைட்டர் வந்து நார்மலி இப்படி தான் மேட்ச் பண்ணுவாங்க, பட் ஜிப்போ லைட்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஓப்பன் பண்ணும்போது இப்படி ஓப்பன் பண்ணி பேண்ட்டில் ஸ்மாஷ் பண்ணி மேட்ச் பண்ணுவாங்க. செம்ம ஆட்டிடியூட், சூப்பராக இருக்கும் கைஸ்க்கு. கொடுங்க, பின்னால் கொடுங்க. ஏன் சுவிங்கம் மென்னுக்கிட்டே இருக்கீங்க? ஒரு இதுதான், சும்மா தான் சார். ஓகே, சுவிங்கம் சாப்பிட்றப்ப என்ன மாதிரி ஒரு ஆட்டிடியூட் நீங்கள் கேரி பண்ணுறீங்க? கொஞ்சம் திமிரான இதுதான், திமிரான லுக் தான் இது. திமிரான லுக்கு காண்டி. ஓகே, என்கிட்ட இந்த பேண்ட் மட்டும் தான் சார் இருக்கு. பிராண்ட்? இந்த பேண்ட் என்ன பண்ணுவோன்னா 1 செகண்ட். இதுமாரி வருவேன். ஸோ அந்த இடத்துக்கு நான் பர்டிகுலர் வந்துட்டேன்னா இப்படி எடுத்துகிட்டு அப்படி பண்ணிட்டு ஸோ இறங்கின உடனே அப்படி எடுத்து தலையை அப்படி சிலுப்புறது. திஸ் இஸ் கால் ஆட்டிடியூட். அது அப்படியே டக்குன்னு கையில் மாட்டிடுவீங்க. அடுத்தது வேறு இப்போது ஸ்மோக்கிங்கில் வந்து நிறைய ஆட்டிடியூட்ஸ் கேரி பண்ணுவாங்க. லைக் இப்படி கை வச்சா அதில் ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், இப்படி வச்சா அதில் ஒரு ஆட்டிடியூட் இருக்கும், இப்படி வச்சா ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். அந்த மாதிரி நிறைய இப்போ இப்படி வச்சாங்கன்னா, இப்போ நார்மலி கெஸ் பண்ணுற விஷயம் என்னன்னா, இப்படி வச்சாங்கன்னா அது ஒரு ஆட்டிடியூட்னா டென்ஷனான ஒரு ஆட்டிடியூட் ஃபீல் வரும். இப்படி வச்சாங்கன்னா ஏதோ திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். நீங்கள் எப்படி ஸ்மோக் பண்ணுவீங்க? நான் இப்படி எந்திரிங்க. உங்கள் ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டில் சே இருக்கார். இட்ஸ் சே குவேரா, ரைட்? யார்? டிஷர்ட் இதுலேயே இருக்கார். யார் அவர்? மைக் வாங்கிக்கோங்க, மைக் வாங்கிக்கோங்க. அவரை கேட்காதீங்க. யார் அவர்? இஸ் எ ரெவல்யூஷனிஸ்ட். எந்த ஊருக்காரு? அது தெரியாது. ஆக்சுவலி இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட், சேயிங் தட் ஐ எம் நாட் அ நார்மல் பர்சன். செகுவரா படத்தை நான் கேரி பண்ணுறேன் அப்படின்னா ஐம் ரிபலிஸ்ட்னா அநியாயத்தை கண்டு கோபம் வரக்கூடிய ஒரு ஆளுங்கிற ஆட்டிடியூடை சொல்கிறது தான் அதுக்கு தான் போடுறது. இப்போ என்ன சும்மா எல்லாம் நிறைய போடுறாங்க, பட் ஆனால் ஏதோ ஒரு படத்தை போடுறதுக்கு நீங்கள் செகுவரா படத்தை போட்டிருக்கு சந்தோஷம். நீங்கள் போட்டிருக்கனால நான் அந்த விளக்கம் சொன்னேன். இன்றைக்கு இருக்கிற இந்த மாடர்ன் உலகத்தில் ஆண்களும் பெண்களும் என்னென்ன மாதிரியான அக்சசரிஸ் பயன்படுத்துகிறாங்க, ஒரு குறிப்பிட்ட அக்சசரியை பயன்படுத்துகிறப்போ அதுக்கேற்ற மாதிரி தங்களுடைய நடை, உடை, பாவனை, ஆட்டிடியூட் எல்லாத்தையும் எப்படி மாற்றிக்கிறாங்க அப்படிங்கிற அழகியல் சார்ந்த பல விஷயங்கள் ட்ராவல் ஆகிருக்கு. இது தாண்டின அடுத்த ஸ்டேஜுங்கிறது ரசிப்புத்தன்மை. ஆண்கள் அழகாக இருக்குன்னு நினச்சி அணியக்கூடிய இந்த அக்சசரிஸை பெண்கள் ரசிக்கிறார்களா? பெண்கள் இது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, எல்லாரும் கவனிப்பாங்கன்னு நினச்சி அணியக்கூடிய அந்த அக்சசரிஸை ஆண்கள் ரசிக்கிறாங்களா? எதிர்த்தரப்பு இதை எப்படி பார்க்கிறது? பேசலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. ஆட்சி இந்தியா நானா ஃபார்வர்ட் ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள் ஸ்டேட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா. நீயா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள். என்னென்ன அக்சசரிஸ் இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில், நவீன உலகத்தில் பெண்களிடமும் ஆண்களிடமும் பரவலாக பாப்புலராக இருக்குது. அதை அவங்க எப்படிலாம் விருப்பப்பட்டு அணிகிறாங்க, அதை அணியும் போது எப்படிப்பட்ட ஆட்டிடியூடை கேரி பண்ணுறாங்க அப்படின்னு சில விஷயங்கள் பேசணும். ஆனால் இதனுடைய அடிப்படையான கேள்வின்னு ஒன்று இருக்குது. இதை நம்ம அணிகிறதே எதிர்பாலினத்தை ஈர்ப்பதற்குத்தான் அப்படிங்கிற உண்மையை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் உண்மையாகவே எதிர்பாலினத்தினர் அதை ரசிக்கிறார்களா? இதை அவங்க ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு இன்டென்ஷனில் தான் நம்ம பண்ணுறோம். இதை கவனிக்கிறாங்க, ரசிக்கிறாங்க, அல்லது இப்படி போட்டு போனால் நம்மளை ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷனோட பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் ஒவ்வொருத்தரும் செய்கிறாங்க. பெண்களாக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி. அப்படி பார்க்குற பட்சத்தில் ஆண்களுடைய இந்த அக்சசரிஸில் நீங்கள் எதையெல்லாம் கவனிக்கிறீர்கள்? பெல்ட். யா, அவங்க கேஷுவலாக இருக்கும் போது ஷர்ட்டை வந்து கேஷுவல் ஷர்ட்ஸை வந்து உள்ளே டக்கின் பண்ணிவிட்டு பெல்ட்டை வந்து அவங்க என்ன பிராண்டட் பெல்ட்ஸோ அதை வந்து தே ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ ஆஃப். அதை காமிக்கும் போது ஆப்வியஸ்லி ஆர் அட்டென்ஷன் கோஸ் டுவர்ட்ஸ் தட். ஓகே. நான் ரசிக்கிறது வந்து அந்த பிளேட் போட்ட செயின், கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப் லுக் வரும் கைஸ்க்கு. பிளேட் போட்ட செயின், அது மாதிரி ஒரு ஃபங்கி அண்ட் ரஃப் லுக், அது எனக்கு பிடிக்கும். நான் அதை ரசிப்பேன். வேற என்ன அக்சசரி? ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுறது ஷூஸ். அண்ட் அதுவும் அந்த பளிச்ச அந்த எல்லோ க்ரீன் கலர்ஸ்லாம் இப்போ வருது ஃபேன்சியாக. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நார்மல் ஃபுல் பிளாக்னா யாரும் அவ்வளோவா நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. பட் இவ்வளோ ஃபேன்சியாக ஷூஸ் போட்டிருந்தா நோட்டீஸ் பண்ணுவேன். பட் அது பிடிக்காது செகண்டரி. ஏன் பிடிக்குதுன்னு கேட்குறேன். அது உங்களுக்கு அந்த காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ஷூஸ் வந்து மேட்ச் ஆகும் ஒன்று. அண்ட் தே வில் கேரி அவுட் இட் வெல் ஆல்சோ. ஓகே. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அந்த ஷூஸ் எல்லோ, க்ரீன், ரெட் அந்த மாதிரி வேற எந்த அக்சசரிஸை நீங்கள் ரசிக்கிறீர்கள், கவனிக்கிறீர்கள்? ஒரு வாட்ச், நல்ல வாட்ச் கட்டியிருக்க பேர். முதல்ல வாட்ச், நல்ல வாட்ச், நல்ல ஷூஸ்,
என்ன மாதிரி வாட்ச்? பெரிய டயல் வாட்சஸா? யா சின்ன பிக் மெட்டல் வாட்சஸ் லைக் யா பார்த்தாலே அது ஒரு பிராண்டட் வாட்ச்னு தெரியும். என்ன பிராண்ட்? லைக் போலிஸ் ஆர் கெஸ் ஆர் ஒரு டிஸ்ஸோ இல்லைனா ரோலெக்ஸ் எனிதிங் லைக் தட். அண்ட் கைஸ் வந்து ஸ்கல் கேப் போட்டிருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கல் கேப். யா அது வந்து 2 வீலர் டிரைவ் பண்ணும்போது அது போட்டுட்டு இருந்தாங்கன்னா அது நல்லாயிருக்கும். அண்ட் தென் சில்வர் பிரேஸ்லெட். பிரேஸ்லெட் அது வந்து கொஞ்சம் திக்கா போடுறாங்க இப்போலாம், கொஞ்சம் தடியா. ஸோ கோல்டு பிடிக்காதா? கோல்டு தட் டசன்ட் சூட் சில்வர் பிரேஸ்லெட். அண்ட் தென் தின் பிளாட்டினம் ஆர் எல்ஸ் சில்வர் செயின் போட்டால் நல்லாயிருக்கும். அண்ட் தென் ஷூஸ் வந்து கலர் கலராக ஏன் பிடிக்கிறதுனா தட் இஸ் சம்வாட் யூனிக். எப்போவுமே யூஸ்வலி வந்து அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது. எப்போவுமே ஜென்ரலி பிளாக் ஆர் எல்ஸ் ப்ரௌன் அதான் ஜென்ரலாகவே யூஸ் பண்ணுறாங்க. பட் yellow or else orange, green இந்த பர்பிள் இது மாதிரிலாம் போடும்போது சம்வாட் அது வந்து ஃபர்ஸ்ட் அவங்கள பார்த்த உடனே அதுதான் ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணுறாங்க, கவனிக்க வைக்குது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ தட் ஒன் இஸ் குட். அண்ட் தென் ஒரு காதில் வந்து கடுக்கன் போடுறது. லெஃப்ட் சைடில் குத்தினா அது இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ரைட் நாட் ரைட் சைடு. லெஃப்ட் சைடு குத்தினா வந்து ஒரே ஒரு கடுக்கன். சின்னது ரொம்ப பெருசாலாம் போடுறாங்க. அப்புறம் ஹார்ன் மாதிரி ஒன்று இருக்கு. இந்த எப்படி சொல்றது, ரைனோசரஸோட அந்த ஹார்ன் மாதிரி வந்து இட்ஸ் கம்மிங் லைக் தட். இப்படி போட்டுட்டு ஆமா ஹார்ன் வந்து இப்படி வந்து எக்ஸ்போசிங்கா தெரியும். ஸோ அந்த மாதிரி ஹார்ன்ஸ் போடுறது வந்து தட் வில் லுக் குட். ஓகே. அழகா கவனிச்சு அக்சஸரிஸை பற்றி அழகா சொன்னீங்கங்க. கைஸ் வந்துட்டு லைக் சன்கிளாஸஸ் வந்துட்டு ஷர்ட்குள்ளே ஹேங் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு, அது நல்லாயிருக்கும். அண்ட் இது டேட்டூஸ் போட்டிருந்தா டாட்டூஸ் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், கொஞ்சம் பார்க்கவே. டாட்டூஸ்னா எந்த மாதிரியான சைஸ்ல அல்லது என்ன மாதிரியான டாட்டூஸ் பிடிக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கேயே தம்பி டாட்டூஸ் போட்டிருக்காரு, அவர் போட்டிருக்காரு, இவர் போட்டிருக்காரு. அந்த டேட்டூ இல்லை, ஓகே. என்ன மாதிரி டாட்டூஸ்? கைண்ட் ஆஃப் டேட்டூஸ். இது இந்த கை முழுக்க நீளமாக இருக்குது. யா அது கொஞ்சம் ஒரு ஃபங்கி லுக் கொடுக்கும். ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்க. ஓகே. எங்க டாட்டூ குத்துறது பெண்கள் வந்து ரசிக்கிறீங்க? ஆக்சுவலா ஹேண்ட்ஸ். யா. நெக்ஸ்ட்? நோ. நெக்ல எல்லாம் பண்றது? நெக் பிடிக்கிறது? நெக் பிடிக்காது. வேற? கையில் அந்த கங்கன் போடுறது, அது வளையல் மாதிரி இருக்கும்ல, அது அப்பப்போ இந்த மாதிரி சரி பண்ணிட்டு இங்கே வரைக்கும் வச்சுட்டு போடுறது. அது காப்பு. அது இட்ஸ் நைஸ். கொஞ்சம் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த கூலர்ஸ் கூட ஷர்ட்டில் வைக்கிறதோட சில பேண்ட் பாக்கெட்ஸில் வைப்பாங்க, அது கூட பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். நிறைய பேர் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஒரு நல்லா இருக்கும். ஓகே குட். தென் வேற? திக் ஃப்ரேம் கிளாஸஸ். திக் ஃப்ரேம் கிளாஸ். அந்த லாஸ்ட் ரோல சென்டர்ல அங்க உட்கார்ந்திருக்காங்க. சோ அந்த மாதிரி இருந்தா ரிச் லுக் இருக்கும். ஓகே. அண்ட் இந்த காப்பு இல்ல கடா போடுறவங்களும் எனக்கு பிடிக்கும். காப்பு கடா வீரமானவங்க, நான் யாராவது ஒன்ன வந்து ஏதாவது பண்ணா கூட நான் காப்பாத்துவேன் அப்படின்ற ஒரு லுக். ஓகே. தென் ஃப்ளிப் ஃப்ளாப் ஸ்லிப்பர்ஸ் அது போட்டிருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பார்க்குறதுக்கு ஸ்மார்ட்டாக கூலாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி லுக். அதே மாதிரி கலர் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இந்த மாதிரி எல்லோ, ரெட், க்ரீன் அந்த மாதிரி ஷூஸ் போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டபுள் சைட் பேக்கும் லேப் பேக்ஸ் எல்லாம் போடும்போது அது மாதிரி கீழேயும் தொங்காமல் மேலேயும் ரொம்ப மேலேயும் இல்லாமல் அடக்கமாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி கேர்ள்ஸ் போட்டால் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். கைஸ்க்கு வந்து அது ரொம்ப அழகாக இருக்கும். அழகாக கவனிச்சிருக்காங்க. எஸ். தென் ஃபங்கியாக ஹேர் கலர் பண்ணிட்டு சில பேர் வருவாங்க, லைக் பர்பிள் இந்த மாதிரி. அது எனக்கு பிடிக்கும். You like it? Yes, I like it. Okay. Why you like that? Because it is cool. ஒரு யூசுவலாக இல்லாமல் ஃபங்கி. I like it. எனக்கு அது பார்க்கவே ரொம்ப பிடிக்கும். ஓகே. அவுட் ஆஃப் த ப்ளூவில் யூசுவலாக கைஸ்லாம் ஸ்பைக்ஸ்லாம் கூட வச்சுப்பாங்க, ஆனால் அதுலேயே ஒரு பர்பிள் க்ரீன். I like that. ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா. எஸ். லிப்ஸ்ட்ராங் பேண்ட்ஸ்லாம் போட பிடிக்கும். லிப்ஸ்ட்ராங் பேண்ட்ஸ்னு 4th row 2nd. அது வந்து ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக காட்டும். ஆக்சுவலி லிவ்ஸ்ட்ராங் பேண்ட்ஸ் வந்து ஆரம்பித்ததே வந்து ஒரு காஸ்க்காக தான். ஸோ அதனால அது மாதிரி இருக்கும். சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட்ஸ் மாதிரி கேர்ள்ஸ் வந்து கைஸ்க்கு வந்து இப்போலாம் லிவ்ஸ்ட்ராங்ஸ் பேண்ட் தான் கிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு பையனே வந்து ஒரு கேர்ள் போட்ட லிவ்ஸ்ட்ராங் பேண்டையும் மதித்து போட்டுட்ருக்கான். கையில் அது மாதிரி எத்தனை போட்டிருக்கான்? ஒரு 15-20 அப்படி கரெக்டாக இருக்கும். அது பேசும்போதே இப்படி ஆட்டிட்டு தான் பேசுவார். வேற என்ன அக்சஸரிஸ் கேரி பண்ற பசங்களை நீங்க ரசிக்கிறீங்க? கழுத்துல போடுற அந்த மாலை மாதிரி ஒன்று இருக்கும், அதை வந்து கையில போட்டிருப்பாங்க. ஜப மாலை மாதிரி இருக்கும் கைண்ட் ஆஃப். ஸோ அதை வந்துட்டு கையில போட்டுட்டு they'll show a kind of attitude that will be so nice. நல்ல பெரிய மாலை மாதிரி இருக்குதா, கையில அப்படி மடிச்சு 2-3 போட்டு ஒரு அது ஒரு ரிஸ்பேண்ட் மாதிரி இருக்கும். எஸ், அது ஒரு கைண்ட் ஆஃப் attitude. குட். ஃபங்கி ஹெல்மெட்ஸ் சார். ஃபங்கி ஹெல்மெட்ஸ் என்ன மாதிரி? இப்போ வந்து கைஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரோட்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெல்மெட்ஸ் இருக்கும். திடீர்னு வந்து ரொம்ப நேரோவாக ஃப்ரண்ட்டில் வர மாதிரி இருக்கும். இந்த இடம் ஒரு என்ன சொல்கிறது கேப்க்கு வர மாதிரி இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். அண்ட் ஒன்லி
ஹெட்டுக்கு போடுற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெல்மெட்ஸ். அது விதவிதமா பார்க்கலாம். when you go for it. நிறைய மாடல்ஸ்ல உங்களுக்கு எந்த மாடல் ஹெல்மெட் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு அந்த narrow one ஃப்ரண்ட்ல இப்படி narrow. ஓகே. வேற பைக்ல வந்து ஸ்டிக்கரிங் பண்ணா ரொம்ப பிடிக்கும் சார். பைக்ல ஸ்டிக்கரிங் பண்றது? யா. ஓகே. என்ன மாதிரியான ஸ்டிக்கரிங் பண்றது பிடிக்கும்? இந்த மாதிரி அந்த ஃபெராரி சிம்பிள், அதுக்கு அப்புறம் வந்து ஒரு 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 பாய் வந்து தொப்பியை வந்து இப்படி பிடிச்சிட்டு நிக்கிறது, அப்புறம் வந்து அவங்க நேமை வந்து வேற நிக் நேமா வந்து அந்த பின்னாடி வந்து வச்சுக்கிறது, அதெல்லாம் வந்து இட் அட்ராக்ட்ஸ் அஸ். ஒரு பையன் வந்து பைக்ல போனா பார்க்க தோணும். ஓகே. பசங்க நிறைய டிஷர்ட்ஸ் போடுறாங்க நிறைய வாசகங்களோட. பசங்களுடைய எந்த டிஷர்ட் வாசகம் ஞாபகத்துல இருக்கு? பாண்டி பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஐ நோ ஐ அம் ஹேண்ட்ஸம் யூ வாண்ட் டு லுக் அட் மீ அகைன் அப்படினு இருந்தது. ஐ நோ ஐ அம் ஹேண்ட்ஸம் யூ வாண்ட் டு லுக் அட் மீ அகைன். அண்ட் ஃபேட் பீப்பிள்லாம் வந்து 6 packs கமிங் சூன் அப்படின்லாம் போட்டுப்பாங்க. கமிங் சூன். ஓகே. 6 pack கமிங் சூன். 6 pack கமிங் சூன். ஐ நோ ஐ அம் ஹேண்ட்ஸம் யூ வாண்ட் டு லுக் அட் மீ அகைன் இருக்கும். ஓகே. இது ரெண்டு ரொம்ப சீரியஸாவே அந்த பையன் வந்து திருப்பி பார்க்கணும் போல இருக்கும். திருப்பி பார்க்கணும் போல இருக்கு. வேற எந்த வாசகம் இன்னும் ஞாபகம் இருக்கு? ஸ்டில் சிங்கிள் அப்படிங்கற ஃப்ரேஸ் இருக்கு சில டி-ஷர்ட்ஸ்ல. எஸ். சோ அதுவும் இருக்கு. வேற my dad is an ATM. my dad is an ATM. I was born intelligent, education ruined me. நான் அறிவாளியாக பிறந்தேன், என்ன இந்த கல்வி கெடுத்துருச்சு, ரூயின் பண்ணிடுச்சு, ஐ மீன் அழிச்சிருச்சு. ஓகே. மனதில் இருக்கும் டி-ஷர்ட் வாசகம் live life king size. live life king size. ஓகே. அந்த கவுண்ட் பண்ணியோட காமெடி பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா அது இருக்குது. அப்படிலாம் டி-ஷர்ட் இருக்கா? இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. வேற எந்த வாசகம் மனதில் இருக்கிறது? God is busy, can I help you? God is busy, can I help you? இங்க யாராவது டி-ஷர்ட்ல ஏதாவது இருக்கீங்களா? எந்திரிங்க. why is everybody looking at me? இது எவ்வளவு பேருக்கு பிடிச்சிருக்கு இந்த வாசகம்? ஓ, அப்போ பசங்களாம் நிறைய விஷயம் தெரிஞ்சு தான் ட்ரெஸ் போட வேண்டியிருக்குல்ல. இப்போ நீங்கள் பெண்களுடைய எந்தெந்த அக்சசரிஸை ரசிக்கிறீங்க கவனிக்கிறீங்க? பெரிய பெரிய ரிங்ஸ் இருக்கும். பெரிய ரிங்ஸ் வளையல் மாதிரி இருந்தாலும் அது பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ரிங்ஸ் மாதிரி. அப்புறம் லாங் செயின்ஸ், பீட்ஸ் வச்சு கிறிஸ்டல் பீட்ஸ் வச்சு லாங் செயின்ஸ், அது நல்லா இருக்கும். லாங் செயின்ஸ் வித் கிறிஸ்டல் பீட்ஸ். வேற சன் கிளாஸஸ் போடுற மாதிரி. சன் கிளாஸஸ் அது கொஞ்சம் பெருசா போட்டா நல்லா இருக்கும். பெருசா போட்டா பிடிக்கும். அப்புறம் கொஞ்சம் நவருங்க அவங்க இருக்காங்க. நவருங்களா? ரொம்ப நேரமா உங்களுக்கு நான் தொந்தரவா தான் இருந்திருப்பேன் போல இருக்கு. இந்த வாரம் தெரியாமலே இருந்துச்சு. யார் போட்டிருக்காங்க? செகண்ட் ரோல தேர்ட் அந்த மாதிரி ரெட் கலர்ஸ். அந்த பொண்ணு கூலர்ஸே போடலையாப்பா? கூலர்ஸ் இல்ல, ஷூஸ் அந்த மாதிரி ஷூஸ் பிடிக்குது. அது சொல்லி முடிச்சிட்டு மனசு சொல்லி வாங்கம்மா. இந்த மாதிரி தான் பிடிக்கும். ஓகே. எஸ். ஸ்டோல்ஸ் போட்டிருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸ்டோல்ஸ். இப்போ பைக்கில் போகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி அது சுடிக்கு ஏற்ற மாதிரி போட்டு போகிறது நல்லாயிருக்கும். குட். தென் சில பேர் டாட்டூ இங்கே குத்திருப்பாங்க. சன்ஷைன், அவங்களோட சன்ஷைன் குத்தி இங்கே இந்த கட்டை விரலுக்கும் இந்த விரலுக்கும் நடுவுல அது நல்லா இருக்கும். அதை கவனிப்பீங்க. ஓகே. வேற ஜென்ஸ் போடுற மாதிரி வாட்ச் வந்து ரொம்ப பெருசாக போடுவாங்க, அது ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் லெகின்ஸ் பேண்ட், அதுக்கு மேட்சான வந்து டாப் போட்டிருப்பாங்க, ஹை ஹீல்ஸ் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹியரிங்ஸ் பார்த்தீங்கன்னா காதே தெரியாது, மூடி ஃபுல்லாக மூடி இருக்கும். ஆனால் ஹியரிங்ஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக போட்டிருப்பாங்க, இயரிங்ஸ் மட்டும் தெரியும். அந்த லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பியூட்டிஃபுல்லாக சொன்னாருங்க. உண்மையாக அப்படி ட்ரை பண்ணுவாங்க. முடி காதை மறைச்சிரும், இயரிங்ஸ் மட்டும் தெரியும். காது இயரிங்ஸ் சேர்த்து தெரிஞ்சால் ரொம்ப பெருசாக தெரியும். டேஸ் ரைட். அவங்க பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் போடுவாங்க. அந்த நெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக ஷார்ப்பாக இருக்கும். ஒவ்வொரு நெயில்ஸும் பார்த்தீங்கன்னா 5 ஃபிங்கர்ஸில் வந்தீங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும். அவங்க என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ அதுக்கு மேட்சான நெயில் பாலிஷ் இருக்கும். அதுக்கு கோட்டிங்காக வந்து ஒரு ஷைனிங் லிக்விடுன்னு ஒன்று இருக்குது, அதை மேலே ஷைன் பண்ணுவாங்க. அதில் ஸ்ட்ராஸ் அந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் இருக்கும். ஓகே. அந்த ஷைனிங் நெயில் பாலிஷஸ். வேற ஷூஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கலர்ஸில் போட்டால் பிடிக்கும். அப்ஸ்ட்ராக்ட் கலர்ஸில் இப்போ நீங்கள் போட்டிருக்க மாதிரியான இல்லை, கலராக ஒரு மாதிரி கேர்லிஷ் பிங்க், லைட் ப்ளூ. ஃபோன் பேனல்ஸ் வந்து பிங்க் கேர்லிஷாக இருந்தால் பிடிக்கும். ஓகே. பேசிக்கலி கொஞ்சம் பிங்க் டோனில் எல்லாம் அந்த மாதிரி கேர்லி திங்ஸ் அந்த மாதிரியான அக்சசரிஸை கேரி பண்ணால் பிடிக்கும். ஓகே. ஒரு காலில் கொலுசு போட்டால் பிடிக்கும். ஒரு காலில் கொலுசு போட்டால் மெல்லிசா கோல்டு. இப்போ முக்கியமான ஏரியாவுக்கு போக போகிறோம். நீங்கள் எல்லாரும் ஆசைப்பட்ட ஏரியான்னு நினைக்கிறாரு. பசங்க பண்ணுற அணிகிற அக்சசரிஸில் எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல? இது சூப்பர் நினச்சிட்டு அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க, இது ஆடாக இருக்குது. டாட்டூஸ்லேயே வந்துட்டு லைக் பெர்மனன்ட் டெம்பரரின்னு இருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கும். பட் இந்த 5 rupees பூமருக்கு ஃப்ரீயாக வருது, அதுக்கப்புறம் ப்ரோக்ராம்க்கு வரணுன்றதுக்காகவே இந்த பென்சிலில் வரைஞ்சிட்டு வருது, பென்சிலில் மீசை வரைகிறது,
அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் ஆர்னமெண்ட். ஆர்டிஃபிஷியலா இருக்கிறது பிடிக்காது. வேற எந்த அக்சஸரீஸ் ஆண்கள் அணிவது உங்களுக்கு பிடிப்பதில்லை? இங்கெல்லாம் வந்து பியர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போது பேசும்போது இது வந்து ஆடும். சாப்பிடும்போது அந்த ஒரே ஒரு ரிங் மட்டும் போட்டிருப்பாங்க. இப்படி பண்ணும்போது அந்த தோடே வெளியில வரும். அசிங்கமா இருக்கும், டிஸ்கஸ்டிங்கா இருக்கும் அவங்கள பார்க்கறதுக்கே. ஒரு நாஸ்டி ஃபெலோனால பழகவே கூடாதுன்னு தோணும். அப்புறம் 4th row லாஸ்ட் ஹோட்டல் வெயிட்டர் மாதிரி இருக்காரு அவரு. ஸோ அந்த மாதிரி ஒரு மேட்சே இல்லாமல் ஒரு டை, அந்த வாட் யூ கால் அந்த வேஸ்ட் கோட் மாதிரி ஒரு கோட்டு, அது போட்டால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் இந்த வேர்டிங்ஸ் வச்ச டிஷர்ட் வந்து காமெடியாக ஓரளவுக்கு க்யூட்டாக இருந்தால் பரவாயில்ல. சிலதெல்லாம் அசிங்கமாக இருக்கும், சிலதெல்லாம் வந்து படிக்கவே முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் டாட்டு போட்ட ஆண்கள்லாம் எனக்கு வந்து தப்பான ஆண்கள்ன்ற எனக்கு ஒரு ஒப்பீனியன் உண்டு. அப்படி உண்டு. அவங்கெல்லாம் வந்து நேச்சுரல் பீப்புளே கிடையாது. தேர் வெரி ரிச், மேபி அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுவாங்க, அதனால நான் பழகவும் மாட்டேன். ஸோ டாட்டு போட்ட ஆண்கள் பிடிக்காது. இங்கே பியர்ஸ் பண்ணால் அவ்வளோதான், அவன் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேன். செயின்ஸ் போடுறது கூட கொஞ்சம் சின்னதா மெல்லிசா இருந்தா ஓகே, ரொம்ப திக்கா ஒரு மாதிரிலாம் போட்டா அது பார்க்கறதுக்கே ஏதோ மாதிரி சொல்றது, கொஞ்சம் ரவுடிசம் மாதிரி பயமா இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. கொஞ்சம் நல்ல அப்பீலே வராது அவங்க மேல. திக் செயின் போட்டா ரொம்ப திக்கா இருக்க கூடாது, கொஞ்சம் பார்க்கறதுக்கு டீசென்ட்டா இருக்கணும். ஓகே குட். தென் வேற பாய்ஸ் கடா இல்ல பெல்ட் இல்ல வாட்ச்லாம் போடும்போது அந்த டெவில் மாதிரி இல்ல ஸ்கெலிட்டன் மாதிரிலாம் போடுவாங்க. அப்புறம் காத்தடிச்சா அந்த பெல்ட்ல சுத்துறது அதெல்லாம் பிடிக்காது. டீசென்ட்டா இருந்தா பிடிக்கும். வேற எது பிடிப்பதில்லை? பேண்டானா சுத்தமா பிடிக்காது. பேண்ட்ஸ் போட்டா பிடிக்கும். பேண்டானா தலையில கட்டுவாங்க. தலையில கட்டினா பிடிக்காது. ஓகே, சுத்தமா பிடிக்காது. இவர் கட்டிருக்க மாதிரி கட்டினா பிடிக்காது. why? I don't like it. You don't like it. அவ்வளவுதான். சோ அதுக்கு அப்புறம் சங்கி செயின்ஸ் போட்டா பிடிக்காது. ஓகே. இட்ஸ் ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஸ்கேரி ஒரு மாதிரி இருக்கு. இட்ஸ் லைக் ரொம்ப ஃபேக்கா அட்டென்ஷன் சீக் பண்ற மாதிரி இருக்கு. லுக் அட் மீ அந்த மாதிரி இருக்கு. திக் ரிம்டு கிளாஸஸ் இங்க போட்டிருக்காரு அவரு. திக் ரிம்டு கிளாஸஸ், அந்த ஃப்ரேம் திக்கா இருக்கிறது பிடிக்காது. இது ஒரு கீக்கி லுக் வரும், ரொம்ப சைலண்டா இருக்கு, எனக்கு அது பிடிக்காது. பார்க்கவே ஒரு மாதிரி பார்க்கவே ஒரு மாதிரி சோபரா இருக்கு, எனக்கு அது பிடிக்காது. அண்ட் டாட்டு சின்னதா போட்டா பரவாயில்ல, கை முழுக்கலாம் போடுறது வியாதி வந்த மாதிரி இருக்கும். ஐ டோன்ட் லைக் தட். அது பார்க்கவே அருவருப்பா இருக்கும். கை ஃபுல்லாலாம் டாட்டு அதெல்லாம் பிடிக்காது. ஓகே எஸ். தென் காடி கலர் ஷூஸ் போட்டால் ரொம்ப எரிச்சலாக வரும் சார். அது வந்து கேர்லிஷ் கலர்ஸாக இருக்கும், பிங்க், எல்லோ, க்ரீன் எல்லாம். ஸோ ஒரு கேர்ள் போட்டால் அது பார்க்கும்போது அழகாக இருக்கும். ஆனால் பசங்க போட்டால் அது வந்து அதுவும் வந்து ஷர்ட் வந்து மஞ்சள் கலர்லேருந்து ஷூ வந்து ஒரு பிங்க் கலர்லையோ ஒரு க்ரீன் கலர்லையோ இருந்தால் சத்தியமாக ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் அந்த பையனை பார்க்கறதுக்கு. என்ன எனக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இல்லையான்ற மாதிரி தோணும். ஓகே. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ஷூஸ். இட்ஸ் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. தென் ஓகே. வேற தின் வயர்ஸ் எடுத்து கையில நிறைய ரவுண்ட்ஸ் போட்டு மாதிரி சுத்திப்பாங்களா, அது சுத்தமா பிடிக்காது எனக்கு. டெலிஃபோன் வயர் மாதிரி டெலிஃபோன் வயர் அந்த மாதிரி நிறைய பேண்ட்ஸ் போட்டாலும் பிடிக்காது. அப்புறம் தாத்தா அப்பா தாத்தா போடுற மாதிரி ஃபார்மல் ஸ்லிப்பர்ஸ் போடுவாங்கல்ல, அது சுத்தமா பிடிக்காது. யக் லுக்கா இருக்கும், சுத்தமா பிடிக்காது. அப்பா தாத்தா போடுற மாதிரி. அதே மாதிரி அவங்க போடுற ஸ்கார்ஃப்ஸ், ஆக்சரி ஸ்கார்ஃப்ஸ் வந்து மேட்சிங்கே இருக்காது. அவங்க ட்ரெஸ்ஸு ஒரு கலரில் இருக்கும், ஷூ ஒரு கலரில் இருக்கும், அப்படியே ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். பார்க்கறதுக்கு சுத்தமாக பிடிக்காது. அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸோட மேட்ச் ஆகுற மாதிரி அதை போட்டுருந்தா பார்க்கலாம். பொருத்தமில்லாத ஸ்கார்ஃப் பிடிக்காது. வேற சங்கிலி மாதிரி போட்டுப்பாங்களே கழுத்தில், அது நல்லா இருக்காது. அண்ட் பியர்சிங் சுத்தமாக பிடிக்காது. அதெல்லாம் ஒரு ரவுடி லுக் தர மாதிரி இருக்கும். பியர்சிங் பெரும்பாலானவர்களுக்கு பிடிப்பது இல்லை. ரெண்டாவது டாட்டூஸ் கண்டமேனிக்கு போட்டால் பிடிக்கலை, ரைட்? அப்புறம் ரொம்ப காடியாக பெரிய பெரிய செயின்ஸு, அந்த மாதிரி நகைகள் போடுறது, தங்கத்தில் பெரிய பிரேஸ்லெட் போடுறது, அதை ஆண் போடும்போது பிடிக்கலை. நிறைய பெண்களுக்கு பொதுவான அளவில். அப்புறம் இந்த ரிப்பு மாதிரி சுற்றிக்கிட்டு நிறையா கருப்பாக கையில் சுற்றிக்கிட்டே திடுறது, அந்த ஒயரை சுற்றுறது நிறைய பெண்களுக்கு பிடிக்கல. ஹியர் மேபி ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்னு எடுத்துக்கலாம். ஆனால் இதெல்லாம் நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். சில பேருக்கு பிடிக்குது, சில பேருக்கு பிடிக்கல. ஓகே, இன்னும் சில விஷயங்கள் பேச போகிறோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள். ஸ்டேட் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள். என்னென்ன அக்சசரிஸை ஆண்களும் பெண்களும் விரும்புகிறார்கள், எதிர்பாலினம் அதை எப்படி பார்க்கிறது, எது பிடித்திருக்கிறது, எது பிடிக்கவில்லை அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசணும். உங்களுக்கு என்னென்ன மாதிரியான அக்சசரிஸை ஒரு பெண் போடும்போது பிடிக்கல? பியர்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, காது மேலே நிறைய இருக்கும். 3-4 தோடு ஒரே காதில் 5 கூட இருக்கும்.
அப்படியே ஃபுல்லா போட்டிருப்பாங்க. காதுல நிறைய தோடு ரொம்ப நிறைய தோடு போட்டிருப்பாங்க. வேற 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 எந்த அக்சசரிஸ் அணிவது பிடிப்பது? பூட்ஸ் போட்டா பிடிக்காது. அது ஒரு மாதிரி மாஸ்குலினா இருக்கும். பெரிய பூட்ஸ் இந்த இது வரைக்கும் போட்டா பிடிக்காது. அதே மாதிரி ஹேண்ட் பேக்ஸ்லயும் ஒரு மாதிரி ஜூட் பேக்ஸ் அந்த சோல்னா பை மாதிரி போட்டு வராங்க. ரொம்ப ஒரு மாதிரி சுருக்கு பை மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி பாட்டி காலத்துல அப்படியே பார்த்த மாதிரி அது திருப்பி வந்து இப்போ ஃபேஷன் எடுத்துட்டு வர மாதிரி சின்னதா இருக்கும். அது பிடிக்காது. ஓகே எஸ் எஸ் பசங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. ஃபிங்கரில் போடுற ரிங் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா பிடிக்காது. அது கையை அப்படி மறைச்சிட்டு இருக்கிற மாதிரி விரலாம் பெரிய ரிங்ஸ். கூலர்ஸ் போட்டிருந்தா எனக்கு சுத்தமா பிடிக்காது. கூலர்ஸ் போட்டிருந்தா பிடிக்காது. கூலர்ஸ் போட்டிருந்தா பிடிக்காது. ஏன்னா கேர்ள்ஸுக்கு வந்து கண்ணு தான் அழகா இருக்கும். ஸோ அதை மறைக்கிறதுக்காக கூலர்ஸ் போட்டாங்கன்னா கூலர்ஸ் பிடிக்காது. ஓகே அவங்க முகத்துடைய அமைப்பையே மாத்திர மாதிரி உங்களுக்கு தோணுதா? யா இருக்கலாம். ஹை ஹீல்ஸ் போட்டால் பிடிக்காது சார். அதான் ஹீல்ஸ்னா ஓரளவுக்கு போடலாம் சார். சில பேர் 1 feet ரொம்ப ஹை ஹீல்ஸ் போடுவாங்க. ரொம்ப ஹை ஹீல்ஸ் போட்டா பிடிக்கிறது. ஆமாம் சார். ஓகே கீழே கொடுங்க சார். இப்போ அந்த ஸ்மைலீஸ்லாம் வைப்பாங்க பேக்கில். ஸ்மைலீஸ் அது பேக்கில் ஸ்டிக் பண்ணிப்பாங்க பின் மாதிரி. அது 1-2 இருந்தால் நல்லா இருக்கும். அது ஏதோ போஸ்டர் அடிக்கிற வால் மாதிரி அத்தனை இருக்கும். அது என்ன கலர் பேக்னே தெரியாது. அந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லை கலர் கலராக. அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பிடிக்கும். வேற எந்த அக்சசரிஸ் பிடிக்கல? பாய்ஸ் மாதிரி வாலெட் யூஸ் பண்ண பிடிக்காது. பாய்ஸ் மாதிரி வாலெட் யூஸ் பண்ண பிடிக்காது. கலராக நெயில் பாலிஷ் பிளாக் விச் மாதிரி இருக்கும் அதெல்லாம். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லூஸாக இருக்கு. அப்புறம் இன்னொரு ஸ்டைல் வந்திருக்கு. என்னன்னா கிளிப்பை பிடிச்சி நல்லா ஃபுருட்டாக சுட்டி இந்த சைடு போடுறாங்க. கிளிப்பே தெரியாது. கிளிப்பு ஃபுல்லாக ஹேர் கீழே இருக்கும். அந்த ஹேர் பார்த்தீங்கன்னா இப்படி தெரியும். அது ரொம்ப கேவலமாக இருக்கும். பிடிக்கவே பிடிக்காது. அது அதில் வேறு கலரிங்ஸ் பண்ணுவாங்க. கேர்ள்ஸ் வேறு பண்ணிவிடுவாங்க பாட்டமில். ஓகே இல்லை ஒரு பாயிண்ட் கரெக்டு தான். பசங்களுக்கு சில விஷயம் பிடிக்காது. அதில் அவர் சொல்கிறார். அவர் காண்டாக்ட் லென்ஸ் ரொம்ப கேவலமான கலர்ஸ். இந்த பிங்க் கலர் ப்ளூ கலர்லாம் போட்டால் நம்ம கண்ணு மாதிரியே இருக்காது. இங்கே வந்து பிடிச்சிருந்தா ஜாரிங் கலர்ஸில் காண்டாக்ட் லென்சஸ் போடுறது பிடிக்கிறது இல்லை. இந்த கண்ணில் மஸ்காரான்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. ஐலைனர்ஸ் மஸ்காரா. அதில் கிளிட்டரிங் கலர்ஸ் ப்ளூ கலரில் போடுவாங்க. அதில் கச்ச கச்சான்னு இந்த இடத்துல போடுறது சொல்லுங்களா? கண்ணே பார்க்க சகிக்காது. சகிக்கலையா? பட் ஆக்சுவலாக பசங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஐ மீன் இவங்களை ரேண்டம் சாம்பிளிங் அப்படின்னு பார்த்துட்டா உண்மையாக இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு இன்றைக்கும் வெஸ்டர்ன் ரிலேட்டட் ஆக்சசரிஸை பெரிதாக பிடிக்கலை. ஸோ வெளியில் நம்ம நிறைய பேர் கேரி பண்ணிட்டு இருக்கிறது வெஸ்டர்ன் அக்சசரிஸ். ஆனால் நம்ம பிரச்சனைங்கிறது பசங்களுக்கு வெஸ்டர்ன் அக்சசரிஸ் மேலே பெரிய அபிப்பிராயம் கிடையாது. இதில் அடுத்த ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது. அதாவது இப்போது ஒரு புது ஷர்ட் வாங்கினாவே நம்ம மனசுக்குள்ளே ஒரு பூரிப்பு வருது. ஒரு சேஞ்ச் நம்ம மைண்டில் நம்ம உடம்புல ஒரு சேஞ்ச் நடக்குது. ரைட் தானே? மாதிரி ஒரு க்ளீன் ஷேவ் பண்ணாவே ஒரு ஃப்ரெஷ்ஷான மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறோம். ரைட்? அப்போது ஒவ்வொரு அக்சசரியும் வெளியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி உள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ரைட்டா? அப்படி எந்த அக்சசரிஸை அணியும் போது உங்கள் மனசுக்குள்ள என்ன மாற்றம் ஏற்படுகிறது? அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது? கை நிறைய வளையல்லாம் போட்டுக்கும் போது ஒரு கம்ப்ளீட்னஸ், ஒரு பொண்ணு மாதிரி கம்ப்ளீட்னஸாக ஃபீல் பண்ணுவேன். மனதுக்குள்ள ஒரு கம்ப்ளீட்னஸ். எஸ் குட் குட் குட். நான் வந்து ஜீன்ஸ்லாம் போட்டேன்னா நான் வந்து ஒரு திமிரா வந்து மனசுக்குள்ள ஒரு ஃபீல் வரும். ஓகே நம்ம இன்னைக்கு திமிரா இருக்கோம் அப்படின்னு. ஜீன்ஸ் போட்டாலே ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலே ஒரு திமிரான ஒரு ஆட்டிடியூட் வரும். பட் சாரி எல்லாம் போட்டேன்னா ஓகே நம்ம இன்னைக்கு கொஞ்சம் அடக்கமா இருக்கணும், திமிரு காட்டக்கூடாது அப்படின்றது கான்ஷியஸ் இருந்துட்டே இருக்கும் மனசுக்குள்ள. ஜீன்ஸ் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அது திமிரு வந்துடும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகே எஸ் உடைக்கு ஒரு பெரிய பலம் இருக்கு. ரைட். தென் வாட்ச் வந்து என்னோட அம்மாவோட வாட்ச். ஸோ எக்ஸாம்ஸ்க்குலாம் இதான் கட்டிட்டு போவேன், லக்கி வாட்ச் அப்படின்னு. இது செம்ம ஓல்ட் ஃபேஷன். இது வந்து யாருமே இப்போலாம் போடவே மாட்டாங்க. பட் ஸ்டில் இது போட்டால் எனக்கு ஒரு இமோஷனலி அட்டாச்சாக எனக்கு தோணும். ஸோ அதனாலே நான் எந்த அக்சசரிஸை அணிகிற போது இப்போ வந்து மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடும்போது நம்ம ட்ரெண்டியாக இருக்கும். நம்ம வந்து நாட் த யூஷுவல் டிபிக்கல் கேர்ள் அப்படின்ற அந்த ட்ரெண்டி நம்ம மாடர்ன் டைப் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். ஸோ ஓகே வேறு வேறு ப்ளூ கான்வர்ஸ் நான் போட்டேன்னா ஐ ஃபீல் லைக் ஐ வாக் வெரி ஃபாஸ்ட். ஓகே ஐ ஃபீல் இட். இட்ஸ் நாட் த வே ஸ்லிப்பர்ஸ்லாம் போட்டால் ஐ டோன்ட் ஹேவ் தட் ஃபீலிங். பட் கான்வர்ஸ் போட்டால் ஐ ரியலி ஃபீல் ஐ வாக் ஃபாஸ்ட். அண்ட் மோர் ஓவர் ஐம் வேரிங் ப்ளூ விச் இஸ் மை ஃபேவரட் கலர். ஸோ இட் மேக்ஸ் மீ மோர் ஹாப்பி. ட்ரூ. ரொம்ப அழகான பாயிண்ட்டுங்க அது. அது எஸ்பெஷலி ப்ளூ கான்வாஸ் போட்டால் வேகமாக நடக்கணும்னு தோணும். எஸ். சுடிதார்லாம் போட்டால் இந்த முன்பே வா நண்பே வா பூமிகா தான் ஞாபகம் வரும். அவங்க 32 சுடிதார்ஸ் போட்டிருக்காங்களா அது ஞாபகம் வரும். நம்மக்கிட்ட 4 கூட இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்கு. ஸோ அப்போது இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். அது பசங்கள்கிட்ட ஆக்சுவலாக கேட்கவே முடியாது. ஆனால் பொண்ணுங்களுக்கு தான் அந்த ஃபீல் நிறைய உண்டு. இந்த பாண்டி பஜார் மாதிரி ஒரு இடத்துல போய் அல்ல ஒரு ஷாப்பிங் மாலில் போயிட்டு தேடி 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 அக்சசரிஸ் வாங்குறதுல இருக்கிற சந்தோஷம் என்ன? இப்போ பாண்டி பஜாரில் நாங்கள் போகிறோன்னா ஒரு கடையில் நாங்கள் ஆக்சுவலி விசிட் பண்ணியிருப்போம். ஆனாலும் நாங்கள் ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் போயிட்டு திருப்பியும் அந்த கடையில் எத்தனை தடவை ஒரு கடையில் போனாலும் எங்களுக்கு அந்த திருப்பியும் வாங்கணுன்ற ஆசை தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, வாங்கும்போது அந்த பார்கெயின் பண்ணி வாங்குற சுகம் இருக்கே அது தனி.
நினைச்ச கலர்ல நம்மளுக்கு என்ன நினைச்சோமோ அது கிடைச்சிருச்சுன்னா ஏதோ பெருசா அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஹாப்பி இருக்கும். அன்னைக்கு ஃபுல்லா அப்படியே குதிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அந்த பர்టిక్యులர் கலர் கிடைச்சு கலர் கிடைச்சிருச்சுன்னா. ஓகே, வேற தேடி தேடி வாங்குவதில் என்ன சுகம்? அன்னைக்கு வந்து கடவுள் கிட்ட வரம் வாங்கின மாதிரி இருக்கும். பிகாஸ் ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் ஒகேஷ்னலி தான் போவோம். அன்னைக்கு போனால் அன்னைக்கு எல்லாத்தோடதும் மொத்தமாக சேர்த்து வச்சு வாங்கிடணும். ஸோ அன்னைக்கு கால் பயங்கரமாக வலிக்கும். பட் இருந்தாலும் சொல்ல மாட்டோம். ஏன்னா வலிக்கிறதுனா இதான் சான்ஸ்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ வந்து வலி இருந்தாலும் பொறுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு வரமாக நினச்சி அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஷாப் பண்ணிட்டு வந்துடணும். அது ஆக்சுவலாக ரீட்டைல் தெரப்பின்னு சொல்லுவாங்க. எனக்கு இன்கேஸ் எனக்கு மூட் அவுட்டாக இருந்ததுன்னா அப்படின்னா எங்கள் அக்கா வந்து என்ன ஷாப்பிங் அஷன் போயிடுவா. ஷாப்பிங் அஷன் போய் அங்கே விட்டாச்சுன்னா நம்ம அங்கே போய் லைக் அங்கே ஷாப் பண்ணி நம்ம மைண்ட் டைவர்ட் ஆகி அவ்வளோ ஷாப் பண்ணி ஹாப்பி ஆகிடுவேன். நான் நிஜமாவே எப்படி டைவர்ட் ஆகுன்னு கேட்குறேன். ஷாப் பண்ணுறதுல டைவர்ட் ஆகும். It gives a sense of satisfaction. You get what you want. When you always get what you want, உங்களுக்கு பிடிச்சது நம்ம அதை வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு நிறைய என் கையில் அந்த பேக்ஸ் இருக்கிற அந்த ஹாப்பினஸ் இருக்கே. நிறைய ஷாப்பிங் பேக்ஸோடு நான் திருப்பி வீட்டுக்கு வரும்போது அந்த ஹாப்பினஸ் இருக்கே அதை எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியாது. சார் அதை அது அடுத்த நாள் போடுறதுக்குன்னே அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணி காலேஜுக்கு அந்த மாதிரி பண்ணுவோம். அண்ட் பர்ச்சேஸ் பண்ணி வந்து வீட்டில் அப்படியே பிரித்து பார்த்து அப்படியே நானும் எங்கள் அம்மாவும் ரசிச்சுக்கிட்டே இருப்போம். பரப்பி வச்சு அப்படியே. எஸ் தென் அதாவது ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு பொருள் செலக்ட் பண்ணுறது அந்த சந்தோஷத்தோட ஒருத்தவங்க ஒரு பொருள் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பொருள் நமக்கு பிடிச்சிருக்கோம். அதை அவங்க கிட்ட இருந்து வாங்கி அந்த பெற சந்தோஷம் வந்துட்டு யார்கிட்டயோ உண்மைதான் சொல்லவே முடியாது. அதே மாதிரி ஒரு 100,000 கடை எவ்வளோ கடை வேணாலும் ஏறி இறங்கிட்டு அந்த ஒரு ஜுவல்லை போட்டுட்டு ஒருத்தர் வந்து சொன்னாங்க எங்கே வாங்கினேன், இது நல்லா இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ஒன்று வாங்கி தர முடியுமா அப்படின்னு. அப்பாடா நம்ம 100 கடை ஏறி இறங்கணும், கை வலிச்சது கால் வலிச்சது, அந்த ஒருத்தர் கேட்ட அந்த ஒரு சந்தோஷத்துக்காக நம்ம வந்துட்டு என்ன வேணாலும் வாங்கலாம், எவ்வளோ வேணாலும் வாங்கலாம். ஓகே, வேற எல்லா கடைக்கும் போவோம். ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன மாதிரி 1 to 10 எல்லா கடைக்கும் போவோம். திருப்பி வந்து ஃபர்ஸ்ட் ஷாப்பில் தான் வாங்குவோம். ரீசன் என்னன்னா இருக்கிறதுலே வச்சு சப்போஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஷாப்லேயே வாங்கிட்டோம்னா செகண்ட் ஷாப்பில் அதோட பெஸ்ட்டாக வேறு ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம மிஸ் பண்ணிடுவோமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அதனால திருப்பி வந்து அது வாங்குவோம். யூனிக்காக தெரியணும் அப்படின்னு நினைப்போம். அது போட்டால் நம்ம ஒரு ஆக்டர்ஸ் மாதிரி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, அப்போ இன்னொன்று கூட நம்ம கேட்க நினைக்கிறேன். உங்களுடைய அக்சசரிஸ் மூலமாக உங்கள் தனித்தன்மையை யூனிக்னஸை எப்படி வெளிப்படுத்துகிறீர்கள்? இப்போ ஸ்கூல்லேருந்தே நான் வந்து இந்த மாதிரி டேங்லிங் இயரிங்ஸ் தான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதனாலேயே வந்து இவ வந்து இப்படி தான் அப்படின்னே எனக்கு ஒரு பேர் இருக்குது. அண்ட் காலேஜ் வந்ததுக்கு அப்புறமும் தேசே இந்த மாதிரி நீ ஏன் இந்த மாதிரி ஸ்டட்ஸ் போட்டால் கூட உனக்கு அந்த மாதிரி தான் சூட் ஆகும். ஸோ என்னை பார்த்து அவங்களுக்கே வந்து நான் ஸ்டட்ஸ் போட்டால் கூட அவங்க வந்து அது ஏற்றுக்கிறாங்க, அதுவும் நல்லா இருக்கு பிடிச்சிருக்கேன்னு ஏற்றுக்கிறாங்க. பட் தே லைக் மீ மோர் இன் டேங்லிங் இயரிங்ஸ். Have you present yourself with your unique? ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் சவுத் இந்தியன்ஸ் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட்டில் தான் பியர்ஸ் பண்ணியிருப்பாங்க நோஸ். ஆனால் நான் வந்து லெஃப்ட்டில் பியர்ஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஃபீல் அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. ஏன்னா நான் வந்து என் அம்மா பாட்டி எல்லாம் பார்த்தது வந்து ரைட்டில் தான். மொன்லி நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து இங்கே பியர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு யூனிக் ஸ்டேட்மெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு அக்சசரிஸ் போட்டிருக்கீங்க. அதில் இது என்னுடையது, இந்த அக்சசரி வெரி ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்க? என்னோட ஸ்லிப்பர்ஸ் நான் எப்போவுமே என்னோட காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்லிப்பர் போடுவேன். ஸோ எவ்ரிபடி நோஸ் தட் என்னோட ட்ரெஸ் வந்தாலே வந்து ஸ்ருதி என்ன ஸ்லிப்பர் போட்டிருக்கா, என்ன ஆக்சசரிஸ் போட்டிருக்கான்ட்டு எவ்ரிபடி வில் வாட்ச். எங்கே வாங்குனீங்க இந்த ஆழ்வார்பேட். எவ்வளோ இது விலை? 1400. 1400. ஓகே, வேறு அது மாதிரி வேறு நீங்கள் உங்களுடைய அக்சசரிஸில் எதை யூனிக் வெரி ஸ்பெஷல்னு சொல்கிறீங்க, அதை எங்கே வாங்குனீங்க? இப்போ நான் போட்டுட்ருக்கிற இந்த ரிங் அண்ட் இயரிங் பார்த்தீங்கன்னா நான் டெல்லியில் ஆர்டர் பண்ணி எனக்கு கொரியரில் வந்தது. அதுவும் எப்படின்னா ஃபேஸ்புக்கில் நான் வந்து ஒரு பேஜ் இருக்குது, அதில் அவங்க ஆக்சசரிஸ் ஃபோட்டோஸ்லாம் போடுவாங்க, அதுலேருந்து எடுத்து ஆர்டர் பண்ணி. எவ்வளவு? நான் போட்டிருக்கிறது இதுவும் 100, இது 100 ரூபா. ஸோ இந்த மாதிரி மேட்டரை நீங்கள் கொரியர் பண்ணி இறக்குமதி செஞ்சு இல்லை நிறைய இருக்குங்க. இது இன்ட்ரெஸ்ட். யா ஓகே. நான் எப்போவுமே எல்லாமே மேட்சிங்காக தான் போடுவேன். எல்லா ஆக்சசரிஸும் ட்ரெஸ் என்ன கலரோ அதே கலரில் தான் போடுவேன். ஸோ அதனால சரண்யானாலே அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் அவன் மேட்சிங்காக தான் போடுவேன். உங்கள் நெக்லஸ் எங்கே வாங்குனீங்க? அது நான் கோயம்புத்தூரில் வாங்கினேன். ஓகே, எவ்வளவு? இது வந்து 180. அவ்வளோதான்? 180. வேற ஜூட் பேக்ஸ் அண்ட் ஜூட்டில் செஞ்ச பர்ஸ் எல்லாம் பிடிக்கும். ஐ திங்க் இட்ஸ் லைக் ஐ லைக் வேரிங் இட். இட்ஸ் வெரி எத்தனிக் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் போடும்போது ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணுறோன்னு நினைப்பேன். எனக்கு ஆக்சுவலாக விலை அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நான் வாங்கிடுவேன். லைக் நான் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் போட்டுப்பேன். அதே இப்போ எனக்கு தோடு பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் இந்த தோடோட விலை. இட்ஸ் நாட் மோர் தென் இட்ஸ் 10 bucks. அதே ஷூ பார்த்தீங்கன்னா 4000 ரூபா. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நான் உடனே அதை வாங்கிடுவேன். எனக்கு அவ்வளோ இஷ்டம்.
லைக் ஸோ யா எனக்கு நான் அவ்வளோவா இது கூட பார்க்க மாட்டேன், பிராண்ட் வேல்யூ கூட அவ்வளோ எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. எனக்கு கமர்ஷியல் ஸ்ட்ரீட் பெங்களூர்லையோ பிராண்ட்ரா லிங்கின் ரோட்லேயோ விட்டானா ஏதோ நல்ல தெரியாமல் உட்காந்து பொறுக்கின்னு இருப்பேன். அதே நேரத்தில் ஷோரூமில் போய் எனக்கு வாங்க பிடிக்கும். ஸோ எனக்கு அழகு தான் எனக்கு முக்கியமே தவிர எனக்கு இது முக்கியம் கிடையாது, விலை ரொம்ப கரெக்டான விஷயம் சொன்னீங்க. 10 ரூபாய்க்கும் போட்டிருக்கேன், 4000 ரூபாய்க்கும் போட்டிருக்கேன். ஸோ பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதா முக்கியம். அண்ட் லைக் அவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் என்னோட மோதிரம் என்னோட இதெல்லாம் கூட நான் இன்டர்நெட்டில் பார்த்து இவங்கள மாதிரி லைக் ஜியோதானம் வெப்சைட் போய் பார்த்து செலக்ட் பண்ணி எனக்கு மோதிரம் சைஸ் சென்னையிலேயே கிடைக்கல. என்னோட சைஸ் ரொம்ப குட்டி என்னோட இது கிடைக்கல. ஸோ இங்கேருந்து டெல்லி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிலாம் எனக்கு அவ்வளோ பிடிச்சதுன்னா நான் அதை விடறதுக்கு எனக்கு மனசே வராது. ஸோ எனக்கு அட்டாச்மெண்ட் இருக்கும், அட்டாச்மெண்ட் டு த சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு எனி பிடிச்சிடுறதுனாலே எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடும், எனக்கு வேணுங்கிற ஒரு ஆசை. அப்பா ஒரு பொருள் வாங்க எவ்வளோலாம் எஃபர்ட் எடுக்கிறாங்க. இதான் தட்ஸ் another வேர்ல்ட். அஃப்கோர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைஃப் ஸ்டைல் ஷோவில் 2 ஸ்பெஷல் கெஸ்ட்டை நான் இப்போ கூப்பிட போகிறேன். 2 பேருமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க, அவங்களோட பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். ஸ்டேட் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். ஆண்களும் இன்னைக்கு நிறைய அசசரிஸ் யூஸ் பண்ணுறாங்க, பெண்களும் நிறைய அசசரிஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் அதில் யாருக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு, அப்படிப்பட்ட ஒரு அசசரி அணியிறப்போ உடல் அளவில் எப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி கிடைக்குது அப்பியரன்ஸில், இன்னொன்று மனதளவில் எப்படிப்பட்ட தாக்கங்கள் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். நான் சொன்ன மாதிரி 2 ஸ்பெஷல் கெஸ்ட் இங்கே வந்திருக்காங்க. 2 பேருமே எல்லோருக்கும் தெரிந்தவர்கள். ஒருவர் ஓவியா அவர்கள், எழுத்தாளர், சமூக பார்வையாளர். இன்னொருவர் டாக்டர் ஷாலினி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, எழுத்தாளரும் கூட. இவங்க 2 பேர்ட்டையும் நம்ம பேசுகிறதுக்கு முன்னால் இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்டது அவங்கக்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு. நீங்கள்லாம் வெவ்வேறு விதமான அசசரிஸ் வாங்குறீங்க, ஆனால் இதெல்லாம் இதுக்கு முன்னால் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னா இல்லாமல் இருக்கலாம். பட் இந்த ஒரு ஸ்டைலை இப்படி நம்ம செய்வோம், இந்த பொருளை வாங்குவோன்னு உங்களுக்கு தோன்ற வைத்தது எது? ஃபுட்பால் பிளேயர். ஃபுட்பால் பிளேயர்ஸ். ஓகே, மேட்சஸில் பார்த்து யார் இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு? அதில் ஃபேப்ரிகாஸ். ஃபேப்ரிகாஸ் எந்த நாட்டுக்காரரு? ஆர்சனல் டீம். அவர் இந்த மாதிரி குத்திருப்பாரா? ஓகே, ஃபுட்பால் பிளேயர்ஸை பார்த்து. ஓகே, அதை பார்த்து தான் அந்த முடிவு எடுத்தீங்களா, இல்லை அதுக்கு முன்னாலே உங்களுக்கு டாட்டு குத்திக்கணும் இன்டென்ஷன் இருந்துச்சா? இல்லை, ஆக்சுவலாக நான் ஃபாரினில் தான் குத்தினேன். அங்கே வந்து அங்கே பார்க்க எல்லாமே குத்திருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு காரணம். ஓ, அங்கே நிறைய பேர் இந்த மாதிரி பச்சை குத்திருந்தாங்க. ஓகே, எஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2001 வந்து நான் காலேஜ் படிக்கும்போது ஒருத்தர் குத்திருந்தார் காது. அவர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவர் ஒருத்தர் தான் பர்டிகுலராக பார்த்துருந்தாங்க. ஸோ அது மாதிரி நம்மளும் இது மாதிரி பண்ணால் நம்மளை பார்ப்பாங்கன்னு நான் 1க்கு 4 குத்திக்கினேன். 1க்கு 4 குத்தி? 1 2 காட்டுங்க. மேலே 1 இருக்கும், கீழே 1, இங்கே மேலே 1, கீழே 1 இருக்கும். ஓ, 4 குத்திருக்கீங்களா? நானாக குத்திக்கினது. நீங்களே குத்திக்கிட்டீங்களா? நானே குத்திக்கினது. என்னங்க அது எப்படி அப்படி வச்சு? இல்லை ஆக்சுவலாக அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் தான் ஒன்லி ஃபேமஸ். சரி, ஓகேங்களா, அந்தளவுக்கு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. நானே ஊசி எடுத்து நானே குத்திக்கினது. வலியும் வேதனை இருந்தது. வலிக்கலையா காது? இல்லை ஆக்சுவலாக அந்த அச்சீவ்மெண்ட் நம்மளும் எல்லாரும் திரும்பி பார்க்கணுன்ற ஒரு விஷயம் தான் அப்போ என் மைண்டில் இருந்த தவிர அந்த வலிக்கு இதெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே தெரியல. ஃபஸ்ட்டு இல்லை ஆக்சுவலி குத்திட்டு நாங்கள் வந்து வேப்பங்குச்சி போட்டினா ஒன்றாகாது. இல்லை அது ஒன்றும் ஆகாது. தப்பான நரம்புல குத்துறீங்கன்னா பல ஆயிரும், அதுக்கு தான் கேட்குறேன். இல்லை அது மாதிரி ஆகலை, இது ஆகலை. நம்மளா குத்தக்கூடாதுங்க, தெரியும் சார். அந்த டயத்தில் நம்மளை திரும்பி பார்க்க வைக்கிறங்கிற இன்டென்ஷன். ஓகே சார், என் வாட்ச் பார்த்தீங்கன்னா வந்து 15,000 என் வாட்ச்சு. இது வந்து ரேசர் நரேன் கார்த்திகேயனும் வந்து அஜித் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். இதில் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் கிளாக் தான் ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதை நான் யூகேல என் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட சொல்லணும் இந்த மாதிரி, அவன் இந்த மாதிரி இங்கே கிடைக்குது அப்படி சொன்னான். அவங்கள சொல்லி நான் வர வச்சு வாங்கி போட்டுட்ருக்கேன் நான். வேறு எதற்காக இந்த அசசரியை அணிய ஆரம்பிச்சிங்க? ஆல் ஃப்ரேம் எதுக்காக வாங்கினீங்க? மைக் கொடுங்க. டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணுன்ட்டு இது தோணும்ட்டு அந்த எழுத்தாளர்கள் அதெல்லாம் போட்டிருப்பாங்களே, ஸோ அந்த லுக்குக்காக இது பண்ணுது. ஸோ ஒரு இன்டெலெக்சுவல் லுக் வரும் அப்படிங்கிற சென்ஸில் அதுதான் கேட்குறேன். எதற்காக இந்த ஒரு குறிப்பிட்ட அசசரி அடாப்ட் பண்ணீங்கன்னு கேட்குறேன். முதல்ல சாதாரணமாக தான் ஷூஸ் போடுவோம், கான்வர்ஸ் இந்த மாதிரி. இப்போ வந்து ஹிப்ஹாப் ஷூஸ் போட்டிருக்கேன். அது காரணம் டான்சர்ஸ் நிறைய பேர் எனக்கு பிடிக்கும். ஸோ அவங்க இந்த ஸ்டைல் போட்டு ஒரு டான்சர் ஸ்டைல் வரும் அதை பார்த்தாலே. ஸோ அதுதான் இன்ஸ்பிரேஷன். ஓகே, வேற டேட்டூஸ் வந்து MS-13 சொல்லிட்டு ஒரு ராபரி. அவங்க மெயின் எய்ம் வந்து மாரா சாலத் ருச்சான்னு சொல்லிட்டு அவங்களோட மெயின் வந்து ராபரி. அவங்க வந்து ரஃப் அண்ட் டஃபாக இருப்பாங்க. அதனால் டேட்டூ போட்டால் கொஞ்சம் ஒரு ரஃப் அண்ட் டஃப் லுக் வரும்ன்றதுக்காக. ராபரி பண்ணுறவங்களா?
ராபரினா கொள்ளையடிக்கிறது. கொள்ளையடிக்கிறது தான் அவங்களோட மெயின். ஓ, இது கொள்ளைக்காரங்க போட்டுக்கிறது. ஆமா, அதை நம்ம போட்டுக்கோம்ட்டு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சரி, இதை ட்ரை பண்ணிட்டு செட் ஆச்சுன்னா கொள்ளை ரியலா போடலாம். கூட்டம் போடுறத பார்த்துட்டு நீ இன்ஸ்பயர் ஆகி போட்டிருக்கீங்க. தம்பி நீங்களே எந்திரிங்க. நீங்கள் டாட்டூ குத்திருக்கீங்களா? இல்ல. நீங்க எவ்வளவு பயந்து. ஓகே, இப்போ டாட்டூ குத்துறதுடைய நோக்கம் அப்படிங்கிறது ஒரு ரக்கடான ஆள்னு காட்டணும் அப்படிங்கிறதா முதல்ல இந்த 3 பேருமே சொன்னது. ரைட்டா? ஒரு ரஃப்பான ஆள். அவர் இந்த கொள்ளைக்கூட்டம் திருட்டுக்காரங்களுடைய இதெல்லாம் கூட போட்டிருக்கார். ஓகேயா? நீங்கள் அடிப்படையிலேயே அந்த மாதிரி எந்த மாதிரி குணத்தை கொண்டவர்? பெரிய கோவக்காரா இல்லை காமெடியான ஜாலியான ஆளா? நீங்கள்? நான் ஜாலியான ஆள். ஜாலியான ஆள். ஜாலியா. இவர்கிட்ட மைக் கொடுங்க. நீங்கள் எப்படி கேரக்டர்? கொஞ்சம் ரிசர்வ். கொஞ்சம் ரிசர்வ். ஓகே, நீங்கள்? கொஞ்சம் ரிசர்வ் டைப் தான். பேச மாட்டாங்க, நிறைய பேச மாட்டீங்க. ஓகே, உங்கள் குணத்துக்கு முற்றிலும் பொருத்தமே இல்லாத ஒரு அசசரியை கேரி பண்ணுறீங்களா? ஏன்னு? இல்லை, அந்த டாட்டூ எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால போட்டேன். அவங்க குணத்துக்காக நான் போடல. அவங்க குணத்தை ஐயோ நீங்கள் கொள்ளைக்கூட்டக்காரன் நான் சொல்லுங்க. உட்காந்துங்க. நான் கேட்குறது என்ன, பேசிக்காக என்னென்னா, நான் யாராக இல்லையோ அல்லது நான் யாராக இருக்க ஆசைப்படுகிறேனோ அந்த ஒரு இதை நான் என் மேலே ஏற்றிக்க பார்க்குறேன். நான் அடிப்படையில் அமைதியானவன், அண்ணா நான் ரொம்ப ரக்கடானவன் அப்படின்னு காட்டுறதுக்கு இந்த இடத்துல ஒரு இது ஊருக்கு வெளியில் காட்டுறதுக்கு தேவைப்படுது. நீங்கள் ரொம்ப ஜாலியான ஆளாக இருக்கீங்க. அவங்க சிரிச்சாலும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, இவங்க சிரிச்சாலும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. ஓகே, ஆனால் அவனை ரவுடி மாதிரி காட்டுறேன். எதானே எப்படி வந்து முதலேருந்து இப்படியே காட்டுறீங்க, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஸோ நான் நாராக இல்லையோ அதை என்னுடைய அசசரிஸ் மூலமாக காம்பன்சேட் பண்ண பார்க்குறேன் அல்லது வெளியில் வேறு மாதிரி காட்ட ட்ரை பண்ணுறேன். ஸோ அசசரிஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் யாராக இருக்க விரும்புகிறேனோ அல்லது என்னுடைய உள் மனசு ஆசைப்படுதோ அதுவாக தன்னை காட்டிக்கொள்வதற்காக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நவ் ஷாலினி, அசசரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் இந்தியாவில் எஸ்பெஷலி இன் யங்கர் ஜென்ரேஷன்கிட்ட எவ்வளோ பெரிய ப்ளே பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, பொதுவாக ஆக்சசரிஸ் அண்ட் ஆர்னமெண்டேஷன் சொல்லுவோம். அது வந்து ஒரு கல்ச்சுரல் யூனிவர்சல். எந்த உலகத்தில் போய் நீங்கள் எந்த விதமான மனிதர்களை பார்த்தாலும் அவங்க தன்னை ஆர்னமெண்ட் பண்ணிக்க விரும்புகிறாங்க. அது ஏதோ ஒரு பாலைவனத்தில் இருக்க ஒரு ஆதிவாசி மனிதராக இருந்தாலும் அவங்க நிறைய மாட்டிப்பாங்க, நிறைய மணிகள் போட்டுப்பாங்க, நிறைய விதவிதம் அவங்க ஊரில் என்ன கிடைக்குதோ அதை விலை கொடுத்து வாங்கி கூட அதை அணிஞ்சிக்கிற ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்கும். பட் இது வந்து நீங்கள் இவங்ககிட்ட பார்க்குற மாதிரி இந்த இளம் வயதில் அந்த 10 பருவத்தோட ஆரம்பத்தில் அவங்களுக்கு நான்னா யார் அப்படின்றத நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணேன். எனக்குன்னு ஒரு டெரிட்டரியை க்ரியேட் பண்ணேன், எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணேன். எல்லாரும் என்னை திரும்பி பார்க்கணும், அதுக்காக நான் புதுசாக தான் செய்யணும். அப்போ ஈஸியஸ்ட் திங் என்ன, எங்கேயோ விற்கிறத நான் வாங்கி ரெடிமேடாக மாட்டிக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸி. ஒரு புது கருத்தை சொல்கிறதோ, புது கவிதை எழுத்துறதோ, புது பெயிண்டிங் பண்ணுறதோ, புது பொருளை உருவாக்குறதோ எனக்கு பக்குவம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இதுதான் சீக்கிரம் வரும், அதனால் நான் டக்குன்னு அதை செய்துட்டு எல்லாரும் என்ன கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் இது வந்து நம்ம ஆதரிக்க முடியுமான்னு யோசிச்சா இந்த ஏஜுக்கு ஓகே. இவங்க இன்னும் 45 வயசு 50 வயசு இதே மாதிரி இருந்தாங்கன்னா ஆப்வியஸ்லி தட்ஸ் நாட் ஓகே. ஏன்னா ஒரு மனிதரோட செயல்பாடு இந்த சமுதாயத்துக்கு அவங்களோட மூளை தான் நமக்கு தேவையே தவிர அவங்க என்ன நகை போட்டிருக்காங்க, என்ன டாட்டூ போட்டுருக்காங்க வச்சிருக்கலாம் நமக்கு சமுதாயத்தில் எந்த மதிப்பும் கிடையாது. இப்போ ஆதி மனுஷன் என்ன டாட்டூ போட்டான்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஆதி மனுஷன் வீல் கண்டுபிடிச்சானா ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு ஆண் வந்து ஆர்னமெண்ட்ஸ் போடுறத பெண்கள் அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. இப்போ இந்த பக்கம் ஆர்னமெண்ட்ஸ் நிறைய போடுற பெண்கள் கூட இந்த பக்கம் ஆர்னமெண்ட் போட்ட பையனை பார்த்து சிரிச்சாங்க. சம்டைம்ஸ் அது காமெடியாக இருக்குன்னு கூட சொன்னாங்க. அப்போ பெண்கள் போட்டால் மட்டும் அது காமெடியாக இல்லைன்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? பெண்கள் எல்லாம் ஆர்னமெண்ட் போட்டால் அழகாக இருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னது? எங்கேலேருந்து உங்களுக்கு இந்த ஐடியா வருது? அப்போ ஆணும் பெண்ணும் சமம், மனிதனோட கான்ட்ரிபியூஷன் சொசைட்டிக்கு என்னவோ அதை வச்சு தான் அவனுக்கு சோஷியல் வேல்யூ நம்ம ஜட்ஜ் பண்ணுறோன்னா அப்போ இதில் வேல்யூ இல்லைன்னா அதுலேயும் தான் வேல்யூ இல்லை. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஆண் நகைகள் போடுறதுனால அவனுக்கு ஆண்மை ஏறலைன்ற பட்சத்தில் பெண் நகைகள் போடுறதுனால அவளுக்கும் பெண்மை ஏற போகிறது இல்லைல்ல. பட் உங்களோட தாட் ப்ராசஸ் எவ்வளோ ஸ்கியூடாக இருக்குது பாருங்கள். அவங்களுக்கு வேறு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறீங்க, சிரிக்கிறீங்க, ஜோக் அடிக்கிறீங்க, தமாஷா இருக்குன்னு கேலி பண்ணுறீங்க. பட் உங்களை நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கதா நீங்கள் நினச்சிக்கிறீங்களே, உங்களுக்கு ஏன் அப்படி ஒரு தாட் ப்ராசஸ் வந்தது? ஒரு காலத்தில் நம்ம கலாச்சாரத்துலையும் நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் ரொம்ப கட்டி காப்பாற்றுறதா நம்மளே நினச்சிப்போம். ஒரிஜினலாக தமிழ் ஆண்களும் நகைகள் போட்டிருந்தாங்க. எல்லா அணிகளுக்குள்ள ராஜா வேர் பண்ணியிருப்பார், யார் யார்கிட்டலாம் பணம் இருக்கோ எல்லாத்தையும் வேர் பண்ணிப்பாங்க. பட் இன்றைக்கி எந்த ராஜா, பராக் ஒபாமா நகை போட்டு தான் சுற்றிட்டு இருக்காரு இல்லையில்ல, மன்மோகன் சிங் தான் நகை போட்டுருக்காரு இல்லையே. நாட்டை ஆள்பவர்கள் நகை போடுறதில்ல, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஏன்? ஏன்னா இன்னைக்கு அது இன்கன்வீனியன்ட். இவ்வளோத்தையும் மாட்டிட்டு போய் எப்படி வேலை செய்கிறது? அது டிஃபிகல்ட்டாக இருக்குது. அந்த காலத்தில் ஒருத்தருக்கு ப்ராப்பர்ட்டி இருக்காது, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இருக்காது. நான் போட்டிருக்கிறது மட்டும்தான் எனக்கு லிக்விட் ப்ராப்பர்ட்டின்றதுனால அதை போட்டு சுற்றிட்டு இருக்க வேண்டியதாக இருந்தது. அந்த காலத்தில் பெண்களுக்கு சொத்துரிமை இல்லை, ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி நகைகள் கொடுத்துவாங்க, அந்த பொண்ணை நகையெல்லாம் மாட்டிட்டு பத்திரமா வச்சுக்கிட்டே இருக்கும். பட் இன்றைக்கி பெண்ணுக்கு சொத்துரிமை இருக்குது, அவங்க வேலைக்கு போகலாம், அவங்க சம்பாதிக்கலாம், அவங்களோட இன்டெலிஜென்ஸை, அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை, அவங்களோட யூனிக்னஸை அவங்க ஒர்க்கில் அவங்க காட்ட முடியும். இல்லை நான் இந்த கம்மல் போட்டுக்கிறதுனால நான் யூனிக்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது எவ்வளோ சூப்பர்ஃபிஷியலாக இருக்குது. அப்போ நாங்கள் சேடாக தானே ஃபீல் பண்ணுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக்
பேக் டு வாட்ச் மசாலா நீயா நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். ஷாலினி ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒரு ஆணினுடைய லெவலை வந்து ஒரு ஆர்னமெண்ட்டோ அசஸரியோ ஏற்றாதுன்னா ஒரு பெண்ணினுடைய லெவலை மட்டும் ஒரு அசஸரி எப்படி ஏற்றும் அப்படின்னு கேட்டாங்க. ஆர்னமெண்ட்ஸு அல்லது இந்த அசஸரிஸ் இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களால் யோசிக்க முடியுதா? இல்லை, தட்ஸ் நாட் பாசிபிள். ஒய்? ஒயின்ட் இல்லை, அதுலேயே நாங்கள் அடாப்ட் ஆகிட்டோம். பிகாஸ் சின்ன வயசுலேருந்தே அது போட்டு போட்டு பழகிடுச்சு. இது இல்லாமல் நான் கண்ணாடியில் பார்த்தா எனக்கே எனக்கு பிடிக்காது. வித்தவுட் அசஸரிஸ் உங்களால் ஒரு வாழ்க்கையை யோசிக்க முடியுதா? நிச்சயமா முடியாது, நிச்சயமா முடியாது. நான் இதெல்லாம் போட்டால் தான் எனக்கு ஒரு லுக்கு வருதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு வளையல் இல்லாமல், ஒரு தோடு இல்லாமல், ஒரு சும்மா வெளில போனாலே ஒரு காஜல் இல்லாமல் நான் வெளில போகிறதே இல்லை. ஐ ஃபீல் திருப்பியும் அதே ஐ ஃபீல் கம்ப்ளீட். வென் ஐ ஃபீல் லைக் அ கேர்ள், ஐ ஃபீல் கம்ப்ளீட். அந்த ஒரு காரணத்துக்காகவே ஐ cannot go out without any accessories. Without accessories is it possible? Personally I think it gives a sense of femininity. அப்படி ஒரு தனி மனிதனோ என்னோட அப்பியரன்ஸ் வச்சு தான் என்னை மற்றவங்க மதிப்பிடணும், அதை வச்சு தான் நானே என்னை மதிப்பிடுறேன்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னா அப்போ அவங்களோட வாழ்க்கைக்கு உள்ளத்துக்கு அவங்க மதிப்பே கொடுக்கல இல்லையா? அப்படி அவங்க வெளி தோட்டத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் தரது ரொம்ப சூப்பர்ஃபிஷியலான வே டு லுக் அட் லைஃப். இட் இஸ் ஆல்வேஸ் நாட் சேஃப். சம்டைம்ஸ் இவங்க இதை வச்சே நிறைய விதத்தில் ஏமாந்து போகிறதுக்கோ இல்லை கஷ்டப்படுறதுக்கோ இல்லை இதனால் அவங்க சுயத்தை இழக்கிறதுக்கோ இல்லை அவங்க சுயமரியாதையை குறைஞ்சி போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இப்போ திடீர்னு ஒரு நாள் அவசரத்தில் அவங்க மேக்கப் போடாமல் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஆக்சசரிஸ் போடாமல் போயிட்டாங்கன்னா அப்போ கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிருச்சு, அதனால் நான் பர்ஃபார்ம் பண்ணலன்னு அவங்க சொல்லக்கூடாது. எப்படி போனாலும் நான் பர்ஃபார்ம் பண்ணுவேன், எந்த சூழ்நிலையிலும் எனக்கு பவர் இருக்குது அப்படின்றது தான் உண்மையான பவர். இதை போட்டுக்கிட்டால் எனக்கு பவர் வரும்னு சொன்னால் அப்போ நான் பவர்ஃபுல்லாக இல்லை, நான் பவர்லெஸ்ஸாக இருக்குன்னா இது எனக்கு கொஞ்சம் பவரை கொடுக்குதுன்றதான் அப்போ நம்ம அதை சார்ந்து இருக்கிற சூழ்நிலையில் நம்ம தள்ளப்படுறோம். பட் இந்த ஏஜில் வி டோன்ட் டேக் இட் வெரி சீரியஸ்லி பிகாஸ் இவங்க கல்ச்சரலி நிறைய இம்பாக்ட் இருக்குது, மீடியா இருக்குது, பியர் ப்ரெஷர் இருக்குது. அவன் போட்டால் அதனால் நானும் போடணும், அப்போ தான் நானும் கிரேட் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இவங்க இருக்கிறாங்க. பட் ஒய் நீங்கள் அசஸரிஸ் போடுறதில்ல? எனக்கு அது ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. எப்படி நிறுத்துனீங்கன்னு கேட்குறேன், என்ன பழகி இருக்கும்ல? இல்லை, எனக்கு ஆக்சுவலாக பழக்கம் இல்லை, பிகினிங்லேருந்தே நான் போட மாட்டேன். சரி. பட் இவங்க சொல்கிற மாதிரி கல்ச்சரலி அப்படி ஒரு திணிப்பு இருக்கும், நீ போட்டு தான் ஆகணும், பொம்பளைன்னா கழுத்தில் செயின் போடணும், கையில் வளையல் போடணும், இப்படிலாம் இருந்தால் அப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லிட்டு போட்டேன், எனக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்க விஷயத்தில் நான் செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவேன். காலேஜ் படிக்கிறப்பவும் நீங்கள் என்ன அதெல்லாம் போட மாட்டேன். காலேஜ் படிக்கும் போது கூட. பட் இது எப்படி ஒரு மனவியலாளர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பார்க்குறப்போ நீங்களே உங்களை யோசிச்சிருக்கீங்களா, ஒரு மனவியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஏன் போடுறது இல்லைன்னு? எனக்கு யூஸ்வலாக நான் பிகினிங்லேருந்தே நான் கொஞ்சம் ரொம்ப க்ரியேட்டிவான பர்சன், நிறைய விஷயங்கள் யோசிக்கிற டைப். பிகினிங்லேருந்தே என்னோட வே ஆஃப் லுக்கிங் அட் லைக் டிஃப்ரெண்ட். இவங்க இப்போ என்னோட ஃபேவரட் பர்சன் யாரெல்லாம் கேட்டிங்கன்னா நான் சார்ல்ஸ் டார்வினை சொல்லுவேன், பெரியாரை சொல்லுவேன். இதெல்லாம் நான் 7 வயசுலேருந்தே அப்படி யோசித்த டைப். நான் என்னோட இயல்பாகவே நான் யோசித்து டிசைட் பண்ணது என்னென்னா இது எனக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது, இதெல்லாம் மாட்டிக்கிட்டு தெரியணும்னு எனக்கு அவசியம் இல்லை. இது அழகுக்கு உண்டான விஷயம்னு யாராவது சொன்னால் அது எனக்கு ரொம்ப மலிவாக தோணும். இப்படிலாம் அழகுப்படுத்திக்கிட்டு நான் யாருக்கு காட்டணும் அவசியம் இல்லைன்றதும் எனக்கு தோணும். இதை வச்சு யாராவது என்ன ஜட்ஜ் பண்ணால் அப்போ அவங்க எவ்வளோ சீப்பு நான் எவ்வளோ சீப்புன்றதும் எனக்கு தோணுன்றதுனால பிகினிங்லேருந்து நான் கொஞ்சம் இப்படி தான் இருக்கேன். பட் அதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க இப்படி தான் இருக்கணும்னு பெரியார் சொன்னான்னு லேட்டராக ரியலைஸ் தட். ஸோ அதுவும் மேட்ச் ஆகுதுன்றது மேபி இயல்பாக நடந்த விஷயமா இருக்கலாம். சொல்லுங்க எதை சொல்லுவாங்க? டோட்டல் ஆக்சசரிஸ் கூடாதுன்னு ஒரு கராரான நிலைப்பாடு எடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. ஆனால் ஆக்சசரிஸுங்கிறது எதுக்காக அப்படிங்கிற ஒரு விஷயம், அதை நம்ம விட முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் கேட்டீங்க விட முடியுமான்னு இவங்களை கேட்டீங்க, அதே கேள்வியை இவங்களை கேட்டிருந்தீங்கன்னா இவங்க ஈஸியாக விட்டுருவாங்க. இவங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, தாராளமாக விட்டுட்டு அவங்களால வெளியே வர முடியும். ஆனால் இவங்க நிறைய பேர் சொன்னாங்க நான் விட மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால் அவங்களால விட முடியாதுங்கிறது தான். அவங்களுக்கு அந்த சமூக அனுமதியே கிடையாது. இப்போ பழைய காலத்தில் இவங்க மேலே திணிக்கப்பட்ட ஆக்சசரிஸ்க்கு ஒரு சமூக பொருள் இருந்தது. அது குறித்து நம்ம இப்போ நிறைய உள்ளே போகலை. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அக்சசரிஸை இவங்க யாருமே விட்டுறலை. இப்போ உங்கள் வீட்டில் கேட்டிங்கன்னு சொன்னால் கல்யாணத்துக்கு போடுறதுக்கான நகைகளை விட்டு கொடுத்துட்டு இவங்க இந்த அக்சசரிஸை சப்ஸ்டியூட் பண்ணலை. நான் கோல்டு போட்டுக்கல இதெல்லாம் போட்டுக்கிறேன் அப்படின்னு யாரும் முடிவெடுக்கலை. கோல்டு இவங்க பீரோவில் வச்சுப்பாங்க, கல்யாண வீட்டுக்கு போகும்போது கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் இவங்க அதை எடுத்து போட்டுக்குருவாங்க, ட்ரெடிஷ்னலாக இருந்துப்பாங்க. ஆனால் இந்த அக்சசரிஸ் அதுக்கு மேலே இப்போ அடிஷ்னல் கூடுதலாக இதை இவங்க சுமந்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. இதற்கான அந்த வேல்யூ சிஸ்டம் எதுக்காக இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க? பாண்டி பஜாரில் போய் நான் இவ்வளவு நேரம் செய்வேன்னு சொன்னாங்க, நான் 5 ரூபாய்க்கு வாங்குவேன், 10 ரூபாய்க்கு வாங்குவேன், 4000 ரூபாய்க்கு வாங்குவேன். ஆனால் அவங்க வேல்யூ போடாத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டால் டைம். இவ்வளவு நேரம் போய் இதுக்கு செலவு பண்ணுறோமே, அந்த நேரத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா? அந்த மரியாதை குறித்து அவங்களுக்கு அது அது அப்போ அந்த நேரத்தை வேறு வழிகளில் செலவிடுவதற்கான சிந்தனைகள் அவங்களுக்கு இல்லை. அப்போ இவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறணும், இந்த விஷயங்கள்
வேறு நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்களை ஆற்றல்களை நமக்குள்ளால் வளர்க்குறதுக்கு வந்து தடையாக இருக்குது அப்படிங்கிறத வந்து இவங்க இன்னும் புரிஞ்சுக்காமல் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சசரிஸ், இப்போ இவங்க வந்து ஆக்சசரிஸுக்கு மீனிங் கேட்டிங்க நீங்கள். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அது சரியோ தப்போ பொய்யோ உண்மையோ, நான் வந்து ஒரு கராரான ஆள்னு காட்டிக்க விரும்புகிறேன், நான் ஒரு டெரரான ஆள்னு காட்டிக்க விரும்புகிறேன். பட் இவங்களுடைய ஆக்சசரிஸ் எல்லாத்துக்கும் வந்து மீனிங் வந்து நான் அட்ராக்ட் பண்ண விரும்புகிறேன், நான் ஈர்க்கப்படணும். அப்போ இன்னும் கூட அந்த பேசிக் பிளாட்ஃபார்மை மாற்றுறதுக்கு இவங்க தயாராக இல்லை. அதனால மறுபடியும் பார்க்கும் பொழுது என்னன்னு கேட்டால், இவங்க அந்த ஓல்டு வேல்யூஸ், அந்த வேல்யூஸ், இந்த அக்சசரிஸ் எனக்கு முக்கியம் கிடையாது, இந்த அக்சசரிஸோட விலையும் எனக்கு முக்கியம் கிடையாது. ஆனால் இந்த அக்சசரிஸுக்கு பின்னாடி இவங்க மறுபடியும் கேரி அவுட் பண்ணிட்டு வரக்கூடிய வேல்யூ சிஸ்டம் என்ன, அந்த வேல்யூ சிஸ்டத்தை இவங்க மாற்றிருக்காங்களா அப்படிங்கிறது தான் நான் வந்து ஒரு இவங்களை நோக்கி வைக்க வேண்டிய ஒரு கேள்வியாக நான் நினைக்கிறேன். பட் அதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல மேடம். இவங்களுக்கு வந்து ஒரு உமனோட ட்ரெஸ் சென்ஸ் வந்து அவளை ரொம்ப ஃபெமினாக காட்ட அவள் இன்னும் ஒரு செக்ஸ் ஆப்ஜெக்டாக தான் இருக்கிறான்றதே அவங்களுக்கு புரியல. அது உண்மை. அவங்க சொன்னாங்க அது வந்து மோர் ஃபெமினைன்னு சொன்னாங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லைப்பா, மோர் ஃபெமினைன்னு சொல்கிறாங்க. இதில் ஷாலினி ஒரு விஷயம் சொன்னாங்க, தொடர்ந்து உங்களை நளினமானவராக, அழகான ஒரு பெண்ணாக, ஈர்ப்பதற்கு உரிய ஒரு ஆளாக தொடர்ந்து உங்களை நீங்கள் வடிவமைச்சுட்டே இருக்கிறது மூலமாக நீங்களே உங்களை ஒரு செக்ஸ் ஆப்ஜெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு தெரியாமல் வீக்கர் செக்ஸாக உங்களை காட்டிக்கிறீங்க, அது உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்குள் நடக்குது அப்படின்னு ஷாலினி சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இவங்கள்ட்ட கொடுங்க. நாங்கள் அதை வீக்கராக காட்டல, நாங்கள் அட்ராக்டிவாக இருக்கோங்கிறத தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறோமே. நாங்கள் அவங்க அதை தான் சொல்கிறாங்க, அட்ராக்டிவாக நான் என்னை காட்டி பொருள்வதன் மூலமாகவே நான் ஆணுக்கான ஒரு ஆள், அவ்வளவுதானா அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் சொல்லுங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள்கிட்ட நான். இப்போ ஒரு ஆண் வந்து நினைக்கிறான், நான் அடைவதற்கு நிறைய பெண்கள் வேணும்னு நினைக்கிறான். இது ஒரு ஆணின் மனநிலையாக இருக்குது. இது வந்து அவன் வந்து உயர்ந்த பிளாட்ஃபார்மில் இருக்கானா, நீங்கள் வந்து நான் வந்து பல ஆண்கள் விரும்பத்தக்கவளாக இருக்கணும், அவனால் அனுபவிக்கப்படுபவளாக இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் உங்களை ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர்றீங்க, அவன் வந்து அனுபவிக்கிற ஸ்டேட்டுக்கு மேலே போகிறான். இஸ் த கன்சியூமர் அண்ட் யூஆர் த கன்சியூமபிள்னு உங்களுக்கு தெரியல. அது வந்து உங்களுக்கு ஏன் புரியல? ஃப்ராங்க்லி நான் என்னோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பேசணுன்னா, நான் ரெடி ஆகும்போது என் மனசில் இப்போ இவங்க சொன்னப்புறம் தான் அந்த தாட்டே இப்போ வந்து ப்ராசஸ் ஆகுது. இது வரைக்கும் எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆனது கிடையாது. நான் ரெடி ஆகும்போது அவங்களுக்காக அவங்க என்ன பார்த்து நல்லா இருக்கணும்னு சொல்லணும், அந்த அப்படி நினைச்சுக்கிட்டு செய்யல. ஆனா நான் ஆனால் ரசிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நம்பப்படுவது. இவ்வளோ நாள் எனக்கு அது ஸ்ட்ரைக் இப்போ சொன்னப்புறம் தான் எனக்கு ப்ராசஸே நான் பண்ணுறேன். என்ன ஆயிடுதுன்னா அவங்க சொல்ல ட்ரை பண்ணுறதுன்னா, நீங்கள் கன்சியூமர், நீங்கள் வந்து கன்சியூமர், அவங்க பையர், அப்படி ஆகுது. அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்சுவலான ஒரு பொசிஷன்ல தோணல. அதான் சொல்றாங்க, ஏன் தோணல, தோணிக்கணும்ல. அந்த அளவுக்கு உங்களை இந்த சொசைட்டி மறக்கடிச்சிருக்கு. உங்க ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியாம. நீங்க என்ன நினைக்கிறீங்க, எல்லா பெண்களும் செய்யறது தானே நானும் செய்றேன், அதனால உங்களுக்கு வந்து அப்படி தோணல. செக்ஷுவாலிட்டி என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கிறோங்கிற தாட் இது வரைக்கும் வந்ததே இல்லை, இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. இங்கே உட்காந்துருக்க நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் பேசக்கூடிய விஷயங்கள். இவங்க ரொம்ப ஆழமாக ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னா, விமன் அப்படிங்கிறது வெறும் ஆப்ஜெக்ட் கிடையாது. ஆனால் நம்ம மனசுக்குள்ளே நம்ம அறியாமலே ஃபெமினிட்டி அப்படிங்கிற பேரில் சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஆணை ஈர்க்கக்கூடிய ஒரு ஆளாக நீ இருப்பது உன்னுடைய சிறப்பு குணம், அது பெண்மை அப்படின்னு தொடர்ந்து உங்களுக்கு சொல்லப்பட்டே வந்திருக்கிறது. அதனால தான் அவங்க சொல்கிற எல்லாமே ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் அக்சசரிஸை பற்றி ஆண்கள் பெண்கள் அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. பட் வந்திருக்கக்கூடிய ரெண்டு ஸ்பெஷல் கெஸ்ட்டும் இது வெறும் அக்சசரியாக பார்க்கக்கூடாது, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பெண்களின் மனவியல் சிந்தனைகள், தொடர்ந்து பெண்ணை பெண்ணாகவே நீ இரு என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டதன் காரணத்தால் பெண் அழகியலை தொடர்ந்து அடிமைத்தனம் என்று தெரியாமல் பின்பற்றுகிறாள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான சார்ஜை எடுத்து முன் வச்சிருக்காங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பெனி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். அக்சசரிஸ் அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். கேட்கறதுக்கு ரொம்ப சின்ன விஷயம் மாதிரி இருக்கலாம். இந்த அக்சசரிஸோடு தொடர்புடைய அழகியல், அப்சஷன், அதோடு தொடர்புடைய வாழ்க்கை முறை, மனதுக்குள் இது எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பல டைமென்ஷனில் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம். இல்லை சார், ஒரு நிமிஷம் நான் கேட்குறேன், அவங்க தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இதெல்லாம் போடுறதுனால தான் நான் பார்க்குறாங்கன்னு இல்லை, இதெல்லாம் நீங்கள் போடலன்னு உங்களை பார்க்கலாமே இல்லை.
உங்களையும் பார்க்குறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அது வந்து நாம் பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. ஸோ நான் போடுறதுனால என்னை யாரும் பார்க்கலாங்க இட் இஸ் தேர் ஓன் ப்ராப்ளம். நீங்கள் போட்டிருக்கீங்க போடலங்கிறது இல்லை. ஆண் பெண்ணை பார்ப்பதும் பெண் ஆணை பார்ப்பதும் தவறுன்னு நாங்கள் யாருமே சொல்லலை. அதை இருங்க ஒரு நிமிஷம், அதை தவறுன்னு நாங்கள் சொல்லலை. தவறுன்னு நாங்கள் சொன்னாதான் நீங்கள் வந்து பார்க்கலாமா கூடாதாங்கிற பிரச்சனைக்கு போகலாம். நாங்கள் என்ன பாயிண்ட் சொல்கிறோம்னா, நான் வந்து பார்க்கப்படுவதற்காகவே இருக்கிறேன், அங்கே தான் தப்பு வருதுன்னு சொல்கிறோம். இல்லை சின்ன வயசுலேருந்தே எங்களை வந்து ஜுவல்ஸ் போட்டுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் வந்து மோர் கேர்லி, யூ born டு சர்வ் மென் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடை தெரியாதனமா சொசைட்டியும் பேரண்ட்ஸும் எங்கள் மேலே வச்சிடுறாங்க. அதனால் அதை விட்டு எங்களால் வெளியில் யோசிக்கவே முடியல. ஸோ இப்போ இவங்கெல்லாம் சொன்னக்கப்புறம் தான் மேபி நான் இதெல்லாம் போடுறது வந்து மென்னை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவோன்ற ஒரு டவுட்டே எனக்கு ரைஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மேபி நான் இதை பிடிச்சிருக்கு போட்டுக்கிறேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்திருக்கேன். பட் உள்ளூர் அதுக்குள்ளே போய் பார்த்தோன்னா அப்போ தான் தெரியுது we're doing all this to attract men, we're doing all this to get their attention. ஸோ எண்ட் ஆஃப் த டே ஆண் வந்து மேலே பெண்ணுனா கீழே, பெண் ஆணை வந்து சர்வ் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் பிறக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லாமல் இந்த நகைகள் மூலியமா எங்களை சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ வீட்டை டெக்கரேட் பண்ணுறோம், அதுக்கு வந்து நம்ம டெக்கரேஷன் மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நானும் ஒரு மெட்டீரியல் என்னை டெக்கரேட் பண்ணுறதுக்கு வந்து செயின். ஒரு ஷோவில் இதை இந்த அளவுக்கு புரிய வச்சிட முடிஞ்சிருச்சுங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. it's an eye opener. I'm accepting it's an eye opener. Thank you. Ovia, what's your final comments about that? இல்லை, நான் இவங்ககிட்ட பேசின மாதிரியே ஆண்கள் தரப்புலையும் சில வார்த்தைகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் எந்த சமூகத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அந்த சமூகத்திலேருந்து தப்பிச்சு எங்கேயோ ஓடணும்னு நினைக்கிறீங்க. ஓடவே முடியாது. இந்த மாதிரியெல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு வெளியே போகவே முடியாது. உங்கள் சமூக அடையாளம் எதுவோ அதை தைரியமாக ஏற்றுக்கோங்க. அதுதான் உங்கள் அடையாளம். அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் நீங்கள் வந்து சமூகத்தில் நிற்க முடியுமே ஒழிய, நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் வேறு ஒரு ஆளாக உங்களை புனைந்து கொண்டு அப்படி புனைகிறதுக்கு நீங்கள் இந்த ஒரு மாதிரி வித்தியாசமான கெட்டப்புகளுடைய துணையை தேடுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த செகுவரா யார் என்பது தான். அது பனியனில் பொறிப்பது ரெண்டாவது. இந்த செகுவரா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மூவ் பண்ணுறது தான், அதுதான் பக்காவான மிக முக்கியமான அசெசரி. ஐடியாலஜிக்கலாக நான் வந்து வேற ஒரு ஆளாக மாறணுங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகரணும். அதை வந்து இந்த வெறும் வேடங்கள் மட்டும் நமக்கு தந்துடும் அப்படின்னா எனக்கு தெரில. மைக்கேல் ஜாக்சன் வெள்ளை வேடம் போடலாம், ஆனால் வெள்ளைக்காரன் ஆக முடியாது. மைக்கேல் ஜாக்சனுடைய மிகப்பெரிய அடி என்பது என்ன? அவர் தன்னை தொலைத்து வெள்ளைக்காரன் ஆக முயற்சித்தது தான். அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஐடென்டிட்டி. நீங்கள் ஆக்சசரிஸ் போடுறது போடாதது ஆக்சுவலாக இந்த வயதில் அனுபவிக்காமல் எந்த வயதில் அனுபவிக்கிறது. இவங்க சொல்லக்கூடிய ஐடியல் ஸ்டேட்டுக்கும் அவ்வளோ ஈஸியாக போயிட முடியாது. அவங்க சொல்லக்கூடிய அந்த மனவியல் அளவில் புரிந்து கொள்ளுதலுக்கு உடனடியாக போயிட முடியாது. ஆனால் ரெண்டு பேருமே ஒரு சரியான வார்த்தை சொன்னாங்க. என்னது அப்படின்னா, இந்த வயதுக்கு அது சரியாக இருக்கலாம். உங்கள்கிட்ட சொல்ல விருப்பப்பட்ட தகவல் இதுதான். இப்படியே இருந்துடாதீங்க, ஆனால் இப்போ என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் இட். அழகான ஃப்ளரிஷிங் மார்க்கெட், ப்ராஸ்பரிங் எக்கானமி, சந்தோஷமாக இருக்க வேண்டிய வாழ்க்கையில் இந்த நேரத்தில் நம்ம செய்யலாம். ஏன்னா வாழ்க்கைங்கிறது அப்படி தான் போகும். உடையை கூட துறந்துருன்னு சொன்னது ஜெயினிசம் சொன்னிச்சு. ஆனால் இன்றைக்கி நீங்கள் போட்டிருக்கீங்களா இந்த அசசரிஸ், இந்த சின்ன சின்ன அசசரிஸ்லேருந்து பெரிய பெரிய அசசரிலேருந்து பயங்கரமான எல்லா டிசைனிங் வேலையும் பார்க்குறது இந்தியாவில் ஜெயின்ஸ் தான். அதிகமான பேர் ஜெயின்ஸ் தான். இந்த பக்கம் ஜெயினிசம் சொல்லி ஒரு பக்கம் கருத்துன்னு சொல்லியிருந்தாலும் ஒரு இண்டஸ்ட்ரி வளருது. அதை என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அதற்குள்ளேயே விழுந்து விட வேண்டாம். நமக்கான ஐடென்டிட்டி வேணும். இந்த ப்ராஸ்பெரிட்டி எக்கானமியில் கிடச்சிருக்கக்கூடிய நியூ அசசரிஸ், நியூ லைஃப் ஸ்டைல், என்ஜாய் இட். அட் த சேம் டைம் வேகமான இந்த வாழ்க்கை முறைக்குள்ள ஐடியாலஜி, அண்டர்ஸ்டாண்டிங், கீப்பிங் த ஐடென்டிட்டி வித் அஸ், ஸ்ப்ரெட்டிங் அவர் ஐடென்டிட்டி டு அதர்ஸ், இந்த ரெண்டு விஷயத்தையும் சேர்த்துக்க வேண்டியிருக்கு. ஸோ நீயா நானா எங்கே ஆரம்பிச்சிச்சு, எங்கே வந்து முடிஞ்சிச்சு. தட்ஸ் நீயா நானா. நீயா நானாவில் பரிசளிக்கிற நேரம் 2 பேருக்கு பரிசு. இந்த சைடில் புரிதலும் இருந்தது, புத்திசாலித்தனமும் இருந்தது. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை மிக நாணயமாக சொல்லுகிற உத்தியும் இருந்தது. அதை தாண்டி ஒரு இன்னசென்ஸ், அதுக்குள்ளே ஒரு உண்மை. அந்த பொண்ணுக்கு அந்த பரிசு. மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் கிஃப்ட் வவுச்சர். ஸ்ரீநிதி உங்களுக்கு வாங்க. சின்ன வயசுலேருந்தே எங்களை வந்து ஜுவல்ஸ் போட்டுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் வந்து மோர் கேர்லி, யூ born டு சர்வ் மென் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடை தெரியாதனமாக சொசைட்டியும் பேரண்ட்ஸும் எங்கள் மேலே வச்சிடுறாங்க. அதனால் அதை விட்டு எங்களால் வெளியில் யோசிக்கவே முடியல. ஸோ இப்போது இவங்கெல்லாம் சொன்னக்கப்புறம் தான் மேபி நான் இதெல்லாம் போடுறது வந்து மென்னை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவோன்ற ஒரு டவுட்டே எனக்கு ரைஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மேபி நான் இதை பிடிச்சிருக்கு போட்டுக்கிறேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்திருக்கேன். பட் உள்ளூர் அதுக்குள்ளே போய் பார்த்தோன்னா அப்போ தான் தெரியுது we're doing all this to attract men, we're doing all this to get their attention. ஸோ end of the day
ஆண் வந்து மேல, பெண்ணுனா கீழே. பெண் ஆணை வந்து சர்வ் பண்றதுக்காக தான் நீங்க பிறக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லாம இந்த நகைகள் மூலியமா எங்களை சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ மங்களன் மங்கள்ல போய் ஆர்னமெண்ட்ஸ் வாங்கிக்கோங்க. ஓகே, ஆனால் ஆர்னமெண்ட்ஸ் மேலே அப்சஷனாக இருக்காதீங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லையா? சரிம்மா விடுங்க. வேற யாராவது வந்து வாங்கிக்கோங்கம்மா. கம், ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் விஷஸ், டேக் கேர். யா, இன்னொரு பக்கம் பசங்களுக்கு ஆக்சுவலாக இந்த சப்ஜெக்ட் பேசுறது கொஞ்சம் சிரமம். ஆனால் வாழுத்தனமாக இருந்தாலும் பெண்களின் உலகத்தை ஒருத்தர் ரொம்ப அழகாக புரிந்திருந்தார். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிடுக்கிடுன்னு சொன்னார். அவருக்கு தான் அந்த பரிசை கொடுக்கணும். திருச்சி சிங்கப்பூர் ஹார்ட்வேர்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி பரிசு. வாங்க சார் உங்களுக்கு. ஜென்ஸ் போடுற மாதிரி வாட்ச் வந்து ரொம்ப பெருசாக போடுவாங்க, அது ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் லெகின்ஸ் பேண்ட், அதுக்கு மேட்சான வந்து டாப் போட்டிருப்பாங்க, ஹை ஹீல்ஸ் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹியரிங்ஸ் பார்த்தீங்கன்னா காதே தெரியாது, மூடி ஃபுல்லாக மூடி இருக்கும். ஆனால் ஹியரிங்ஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக போட்டிருப்பாங்க. இயரிங்ஸ் மட்டும் தெரியும். அந்த லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஷோவை குதூகலப்படுத்தினதில் தொடங்கி எல்லா விஷயமும், இந்த டாட்டூலாம் வெரி நைஸ். ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் த டூ கெஸ்ட். பிகாஸ் இந்த மாதிரி விஷயத்தை இவ்வளவு புரியும்படியாக கொஞ்சம் பதட்டம் அடைஞ்சிட்டாங்க. பட் புரியும்படியாக ரெண்டு பேரும் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெண்டு தரப்புக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். மீண்டும் இன்னொரு வாய்ப்பில் சந்திப்போம். ஆச்சி மசாலா நீயா நானா போர்ட் பை ராணி டிஎம்டி கம்பிகள். நன்றி, வணக்கம்.